காஞ்சிபுரத்தில் தான் மாதந்தோறும் நடத்துகின்ற குற்றோதல்ல அவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்க வேண்டும் என்கின்றவர்கள் சைவத்தை நன்கு உள்வாங்கியவர்கள் எப்பொழுதுமே ஒரு பெருமித உணர்வோடு இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே என்னதான் நடந்தாலும் கூட ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி நிலையிலே இருப்பார்கள். ஏனெனில் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று சிவத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் அந்த மங்களத்தன்மையோடு மகிழ்ச்சியோடு என்னவெல்லாம் நடக்கும் உள்ளுக்குள்ளாக சிவனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், இருக்க வேண்டும். எனவே ஒரு சைவ தமிழன் என்றால் ஒரு பெருமித உணர்வு இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சைவ சித்தாந்தத்தில் 224 புவனங்கள் என்று சொல்லப்படுகிறது. 224 புவனங்கள் எத்தனையோ உலகம். அந்த உலகங்களிலே இல்லாத சிறப்பு இந்த மண்ணுலகத்திற்கு என்ன என்றால், இங்கேதான் மனிதர்கள் வாழ முடியும். வேறு உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது. தேவ உலகத்தில் தேவர்களாக பிறந்தவர்கள் கூட இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக பிறந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று மிகச்சிறந்த இடம் தமிழகம். பழந்தமிழகம் சரி, இப்பொழுது உள்ள தமிழகம் சரி. பழந்தமிழகம் கடல் உள்ளது. இந்த தமிழகத்தில் தோன்றிய மனிதர்கள் தான் உலகத்திலேயே முதல் மனிதர். அவர்கள் தான் தமிழர்கள். இன்னும் சரியா சொல்லப்போனா தமிழ் சைவர்கள். ஏனெனில் சைவத்தையும் தமிழையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. தமிழ்தான் சைவம், சைவம் தான் தமிழ். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் இந்த மொழி தோன்றி பயன்படுத்த தொடங்கிய காலம் ஏறக்குறைய 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு 50,000 ஆண்டுகளாக மொழியை பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு 10,000 ஆண்டு காலமாக செவ்விய இலக்கியங்களை பெற்றிருக்கிறோம். இந்த வகையிலே ஒரு செம்மாந்த தமிழகம், தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனம், இந்த செம்மாந்த நிலை வரலாற்றெல்லாம் நம்ம படிக்கின்ற பொழுது இந்த கருத்துக்கள் தான் மனத்திலே பதிகின்றன. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? தமிழ்நாட்டுடைய நிலை என்ன? தொல்காப்பியம்னு ஒரு நூல் ஏறக்குறைய 5,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த நூல் ஒரு செய்தி இருக்கிறது. வடவேங்கடம் எங்குமதி ஆயுளை தமிழ்கூர் நல்லுலகம். நீங்க இருக்குதானே இல்லை? என்ன ஆயிருக்கு? வடவேங்கடம் வடக்கே உள்ள திருத்தணி முதலாக கன்னியாகுமரி கீழாக தமிழ்நாடு சுருக்கிவிட்டது. ஒரு காலத்தில் இமயமலை முதற்கொண்டு இந்த கன்னியாகுமரி இன்றைக்குரிய கன்னியாகுமரி, அதை தொடர்ந்து கடகொண்ட பகுதி எல்லாவற்றையும் தமிழ் பேசப்பட்டது. இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை. இமயமலை பகுதியிலே ஒரு விலங்கு வாழ்கிறது. முடி அடர்ந்து, அதற்கு பெயர் கவரிமா. இந்த முடிக்கு கவரின்னு பேரு. மா என்றால் விலங்கு, முடியை உடைய விலங்கு. இதை யார் சொல்ற? திருவள்ளுவர் சொல்கிறார். மயில் நீட்டின் வாழ கவரிமா அண்ணா. கவரிமான கவரிமான ஒரு மா கிடையாது, கவரிமா அண்ணா. அப்போ இமயமலையில் வாழ்ந்த ஒரு விலங்கை பற்றி திருக்குறளில் செய்தி வருகிறது என்றால், திருவள்ளுவர் காலத்தில் தமிழ் எங்கே பேசக்கூடிய இமயமலை பகுதியிலையும் பேசப்படும் அப்படின்னு கேட்டால்,
இப்போ உள்ள தமிழ்நாடு இதற்கு மேல உள்ள பகுதியில் வருது கர்நாடகம். இந்த கர்நாடகத்திலேயும் தமிழ் பேசப்பட்டது. இன்னைக்கு அந்த தமிழ் என்ன ஆகிட்டு கர்நாடக தமிழ் கன்னடமாக மாறி. அதுபோல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பகுதி அங்கேயும் தமிழ் பேசப்பட்டது. இன்றைக்கும் ஆந்திராவில் தெலுங்கானாவில் தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே பேசப்பட்ட தமிழ் என்ன ஆகிட்டு தெலுங்கு ஆகிட்டு. இந்த பக்கம் பேசப்பட்ட தமிழ், மலைகள் சூழ்ந்த பகுதியில் பேசப்பட்ட தமிழ், மலையக தமிழ் மலையாளமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் பேசப்படுகிற தமிழ் என்ன ஆகிட்டு கேள்வி வருவதில்லை. இனிமேல் தமிழகத்தில் தமிழ் இருக்காது. அம்மாதான் இந்த தமிழ் என்ன ஆகும் என்றால் தமிங்கலமாக மாறும். தமிங்கலம் சாதாரண மக்களுடைய பேச்சை கூட கவனித்து பார்த்தால் தெரியும். எத்தனை ஆங்கில சொற்களை பயன்படுத்துகிறார். ஆங்கிலம் படிக்காதவர்கள் கூட ஆங்கில சொற்களை பயன்படுத்தித்தான் பேசுகிறார். இன்றைய தமிழகத்திலே தமிழ் பேசுகின்றவர்கள், தூய தமிழ் பேசுகின்றவர்கள் பைத்தியக்காரர்கள், பிழைக்க தெரியாதவர்கள். இந்த நிலை அப்படியே நீடிக்கும் என்றால் இந்த உலகத்திற்கு எப்படி உயிர் வந்ததோ அப்படித்தான் இந்த உலகத்திற்கு போகும். நீங்க கூட நிறைய பாவங்கள் சேர்த்துக் கொண்டு போகும். இல்லாமல் நம்முடைய தமிழ் தாய்மொழி தமிழ் என்ற உணர்வே இல்லாமல் இந்த நிலை அப்படியே தொடர்ந்து நீடிக்கும் என்றால் எதிர்காலத்தில் எப்படி மலையக தமிழ் மலையாளமாக மாறிக்கிறோ, மேலே உள்ள கர்நாடக தமிழ் எப்படி கன்னடமாக மாறிக்கிறோ, இந்த பகுதி எப்படி தெலுங்கு என்று மாறிக்கிறோ, அதுபோல இப்பொழுது உள்ள தமிழத்தில் உள்ள தமிழும் தமிங்கலமாக மாறும். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கும் தொடர்ச்சி. என்ன தொடர்ச்சி? எந்த தில்லை பொது அம்பலத்தில் சிற்றம்பலத்தில் நம்முடைய மூவர் பெருமக்கள், நால்வர் பெருமக்கள் தேவார திருவாசகத்தை பாடினார்களோ அந்த பொன்னம்பலத்தில் சிற்றம்பலத்தில் தேவாரம் பாடக்கூடாது என்ற நிலை இன்றைக்கும் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய பெருமான் நடராச பெருமான் தமிழ் பெருமான், சைவ பெருமான். ஆனால் அவனை பூசிக்கின்றவர்கள் தமிழர்கள் இல்லை. நமக்கு எந்த விதத்தை பார்த்து தமிழர்களை கூர்ந்து பார்த்து தமிழர்களுடைய பலம் எது பலவீனம் எது என்று கண்டுபிடித்தார். தமிழர்களுடைய பலம் அன்பு, அன்பு உணர்ச்சி. தமிழர்களுடைய பலவீனமும் அதுதான். வந்தாரை எல்லாம் வாழ வைக்கின்ற தமிழ்நாடு. இது உலகத்திலிருந்து வந்தவரெல்லாம் வாழ பேசிக்கொண்டார். தமிழ் அழிந்தால் உலக வாழ்க்கை அழியும். அதுதான் சொல்ற. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், 700 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இறைவன்னா யாரு, நாம யாரு, நாம ஏன் போய் வழிபாடு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் தேவாரத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேன். ஞானசம்பந்தர் என்று ஒருவர், அவர் சொல்றாரு, விரதத்தால் வாடி ஞானம் என்னாவது. நாங்க ஞானசம்பந்தர் கேட்கிறார், நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உடம்பு இழைக்கும். உடம்பு இழைச்சா உடம்புடைய திடத்தன்மை போய்விடும். உடம்புல திடம் இல்லைன்னா நீங்க எப்படி ஞானத்தை பெற முடியும்னு கேட்கிற. நீங்க தமிழ்நாட்டுடைய நிலவரம் சோமவார விரதம், ஒவ்வொரு வார விரதம் இருந்துட்டே, கிருத்திகை விரதம், ஏகாதசி விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், இப்படி இருந்து 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 பெண்கள் ஞானம் என்னாவது கருத்து விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தீயது இல்லாதே பாடமா இல்லையா? அவன் யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான். ஆனா வழக்கத்துல நம்ம இறை அடியார்களை அவன் ஆட்கொள்ள வருகின்ற போது சேக்கிழார் ஒரு அருமைய பதில் சொல்கிறார். தொண்டரை விளக்கம் செய்ய. அதுதான் பெருமாள் வரும் சோதிக்கிறது. உதாரணத்திற்கு சோழி இல்லாத நிலையிலும் சோழலிக்கின்ற அளவுக்கு போய்விட்டார். இது யாருக்கும் தெரியாது, அக்கம் பக்கத்தில் கூட தெரியாது. இந்த உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக பெருமாள் வரும். தொண்டரை விளக்கம் செய்ய. அப்ப இருந்து என்ன தெரிகிறதுன்னா இறைவன் யாரையும் சொல்லிக்க மாட்டான். அவன் ரொம்ப நல்லவன். அவன் தீங்கை நம்பவே முடியல. நீ என்ன தேவாரம் படிச்சாங்க, என்ன திருவாசகம் படிச்சாங்க ஒன்றும் வழங்க மாட்டேங்குது. தமிழகத்தில் என்ன இருக்குதுன்னா இங்க ஆடம்பரமா வெளிப்படையே எது செய்தாலும் மக்கள் மயங்குகிறார்கள். பூசனார் நாயனார் மாதிரி, வாயிலார் நாயனார் மாதிரி நீ உள்ளுக்குள்ளார் முன்னேறு. உள்ளுக்குள்ளார் முன்னேறா அதை யாரும் பெற்ற எடுத்துக்கிட்டு வெளியில என்ன வேணாலும் செய்யலாம். கோயில் கட்டலாம், அது ஒன்றும் பெரிய காரியமே. 1000 கோயில் கட்டலாம். கோயில் கட்டும்படி உள்ள வந்து வழிபாட்டு ஆள் இருக்கலாம். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மறுக்கிறார். எனக்கு வழங்க மாட்டேங்குது. புகழ்பெற்ற திருத்தலத்தில, தேவார திருத்தலத்தில இந்த தலப்பயணம் செய்கின்ற அன்பர்களை தவிர உள்ளூர் மக்கள் யாரும் வழிபட்டுள்ளது. இதையெல்லாம் திருத்துவதற்கு இங்கு ஆள் கிடையாது. கோயில் கட்டுவதற்கு தர்மாக்கு இருக்கிறார். ஏனெனில் புறக்காரியங்கள் ஒரு ஆரவாரத்தன்மையுடைய, அகக்காரியம் அப்படி அல்ல. பூசலார் நாயனார் மரத்துல கோயில் கட்டுறார், யாருக்கும் தெரியாது. ஆனா பெருமான் என்ன பண்ணாத உலகம் முழுக்க சொல்றான். பல்லவாரசுடைய கனவுல போய் நீ கட்டின கோயில நாளைக்கு கும்பாபிஷேகம் நான் வரமாட்டேன், அங்க ஒருத்தர் கட்டிக்கிற அந்த கோயிலுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அரசன் எழுந்து கேட்டுட்டு போறான், எங்கடா அவர் இருக்கிறார், எங்க இருக்கிறார். அங்க போனா யார் ஊருக்கு வரலையே தெரியல, யாரும் தெரியல. ஆமா ஒருத்தர் இருக்கிறார், அவ்வளவுதான் தெரியும். எங்க கோயில்னா இங்க யாரும் கோயில் கட்டலாம். அப்புறம் அரசன் விசாரிச்சு அவர்கிட்ட போய் அவரை பார்க்க பிறகு அவர்கிட்ட கேட்டது அவர் சொல்லுகிறார், மனத்திலே கோயில் கட்டி. இன்றைய தேவை புறத்திலே கோயில் கட்டுவது அல்ல, அகத்தில கோயில் கட்டுவது தேவை. திருவாசகத்தை உருவாக்கியவர்கள், திருமுறை தேவாரத்தை உருவாக்கியவர்கள் இத்தகைய சிந்தனைக்கு வரலாம். அதெல்லாம் வாழ்க்கைகளா போயிடும். எப்படி சிந்தனை வரும்? அது என்ன ஞானசம்பந்தர் சொல்கிறார், நன்று உடையவன் பெருமான் தீயை இல்லா. ஆழ்ந்து சிந்திக்கிறவன் அர்த்தம் தெரியும். அவன் செய்வது அத்தனையும் உயிருக்கு நல்லது. நீங்க வேணா நினைக்கலாம் உடம்பு ரீதியாக அதை கஷ்டம் சார் அப்படி. பெருமான் ஒரு பேர் அருள் இறக்க கொள்ளணும். அவன் எப்படி துன்பம் கொடுக்கிறான்னா, நாம திருந்துவதற்காக துன்பம் தருகிறான். நாம வருந்துவதற்காக ஒரு துன்பத்தை அவன் தரணும். அதே நேரத்தில் நம்மால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் துன்பப்படுறோம். அளவுக்கு மீறலா துன்பப்படுறோம். நாம் அப்படி நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தை நாம் நினைக்கின்ற தவறு. நான் இவ்வளவு தெளிவா உறுதியை பேசுறேன்னா, நான் 1000 கஷ்டத்தில் இருக்கிறேன். கடைசியா ஒரு உண்மைக்கு வந்துட்டேன். என்ன உண்மைனா, கஷ்டம் நல்லது. இது எவ்வளவு பெரிய உண்மைக்கு கஷ்டம் என்ன? சாவுதான், சாவு ரொம்ப நல்லது. நம்ம அந்த கருத்துக்கு வரணும். எல்லாமே கஷ்டம் கஷ்டம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இயல்பாக பிறக்க வேண்டிய குழந்தை இயல்பாக பிறக்க பிறக்க வேண்டிய வழியை பிறக்க மாட்டேங்குது. வேறு வகையை அறுத்து பிறக்க வைக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை, சிவ துரோகம். இப்படிலாம் யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. இப்படிலாம் குழந்தையை பற்றி எடுத்துட்டு அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு பெரும்பட்ட போய் வேணும்னா அவன் அவளைய நான் உள்ளுக்குள்ளாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 1000 குடும்பங்கள் வாழ்ந்து அதை பற்றிலாம் கவலை. உள்ளுக்குள்ளாக இறைவனை பற்றி கொண்டால் எதை பற்றியும் கவலை
அவசியம் இல்லை. யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. அப்படி ஒன்று சொல்லித்தர அப்பருடைய வாழ்க்கையை அதை சொல்லுகிறார். திருவதிகையில அப்பர் பெருமான் இடுப்புல ஒரு குண்டை கட்டிக்கிட்டு கையில ஒரு உழவார கை வைத்து உட்கார்ந்துட்டு பல்லவனுடைய பணி சூழ்ந்து நிற்கிறது. அமைச்சர் தலைமை தாங்குகிறார். அமைச்சர் சொல்லுகிறார், திருநாவுக்கரசரை உங்களை கைது செய்து கொண்டு வர சொல்லி அரசனுடைய ஆணை. அப்புறம் என்ன தனியாக உட்கார்ந்து பல்லவ அரசு பதில் சொல்லுகிறார், நான் பல்லவ நாட்டு குடிமகன் இல்லை. பல்லவ நாட்டு குடிமகனாக இல்லாத பொழுது பல்லவருடைய ஆணை எப்படி என்னை கட்டுப்படுத்தல் அவருடைய போ நீங்க வரவில்லை என்றால் அரசன் அப்படி செய்வான் இப்படி செய்வான். நரகத்துக்கு எந்த எதிர்ப்பும் கவலை யாரை பற்றி எனக்கு பயம் இல்லை. இப்படி எப்படி உறுதியாக சொல்ல முடிகிறது? உள்ளுக்குள்ளாக இறைவனை பற்றி கொண்டிருந்தால் சொல்லும். வெளி வேடதாரிகளை நம்பி நம்பி நம்பித்தான் இந்த தமிழிலும் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் எந்த கருத்தை சொல்ல வந்து கேட்டீங்கன்னா, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது முதல்ல தமிழகத்தை பேசுறேன். ஞானம்னா இன்னும் பின்னால் 20 விளக்குகிறேன். இப்பொழுது சமயம் வழிபாட்டு செய்து கொண்டிருக்க எவ்வளவு பெரிய உயர்ந்த உனக்கு 1000 துன்ப வாழ்க்கை உள்ள பெருமாள் போய் வழிபாடு பண்ணி எல்லாம் சரியாகன்னு பாருங்க. அது எளிதாக வச்சிருக்கான். வழிபாடு இல்லை. வழிபாடு எப்படி பண்ணணும்னு ஞானசம்பந்தர் பிறந்தையை சொல்லுகிறார். காதலாகி கசிந்து தண்ணீர் வரும். அதுதான் வழிபாடு. எங்க இருக்குது? காதல் எங்க இருக்குது? அப்படி தெரிந்த மனம் உருகாது. எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறான். ஒரு டீ கொடுக்குறாங்க, நம்ம நன்றி சொல்றோமா இல்லையா? பெருமாள் இந்த உயிர் கடைத்தேறுவதற்காக வெளிமதிப்பெற்ற இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். நல்ல அதிக உடம்பு. மேகண்டா சொல்கிற சொன்னாங்க போதத்தில் மாயா என்கிறதும் என்று பேசுகிறார். அதை பற்றி சிந்தித்தாலும் ஆயிரக்கணக்கான கேட்கணும். புரிவதற்காக ஒரு சொல்றேன். இது இறைவன் படைத்தது. தாயுடைய வயிற்றில உருவாகி வெளியில வந்து இயற்கை உடம்பு. இது செயற்கை உடம்பு அல்ல. இந்த மைக்கு செயற்கை, இந்த உடம்பு செயற்கை. இந்த மைக்கு ஏதாவது சிந்தனை இருக்கிறது. நம்முடைய உடம்புல கத்தி விடுவதற்கு நாம் ஏன் அனுமதிக்கிறோம்? என்ன வகையில் நியாயம்? தமிழ் வைக்கின்றால் சைவத்தை உள்வாங்கினால் இது ஏற்றுக்கொள்ள முடியும்? உடம்பு பற்றி எந்த புரிதலும் கிடையாது. 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக எழுதப்பட்ட நம்முடைய வேதம் திருக்குறள், அது ஒரு அறிஞர் கட்டி இருக்கிறது. மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உளி. ஒரு கருத்தை உள்வாங்கினா நோயிலும் வாழ முடியும். நாம் என்ன செய்யறோம்? என்ன பண்றோம்? புரியல. உடம்பு பற்றி புரியல, வாழ்க்கை பற்றி புரியல, எதை பற்றியும் புரியல. அதனுடைய விளைவுகள் எல்லாம் நடக்குது. எனவே என்ன ஆயிற்று என்று சொன்னால் 700 ஆண்டு காலம். ஏன் இந்த கேள்வி கேட்கணும்? நம்முடைய முன்னோர்கள் ஒரு அறிஞர் செய்யும் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையை கூர்ந்து பார்த்தார்கள். இறைவன் படைத்த இயற்கை, அந்த இயற்கையுடைய அடிப்படை 2 ஒன்று நிலம், இன்னொன்று நேரம், காலம். இடம் எப்படி இருந்தது? ஞானசம்பந்தர் காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மலைப்பகுதி, காட்டுப்பகுதி, ஆற்றுப்பகுதி, கடற்பகுதி, அவ்வளவுதான். அந்தந்த நிலத்தில் தாவரம் உண்டு. அந்த தாவரத்தில் சிறந்த தாவரம் உண்டு. மலை நிலத்தில் உள்ள பெரிய நல்ல தாவரம் குறிஞ்சி, அதுக்கு பேர் குறிஞ்சி வச்சான். காட்டுப்பகுதியில் நல்ல தாவரம் முல்லை, அதுக்கு முல்லை நிலம் பேர் வச்சான். ஆற்றுப்பகுதியிலே நல்ல மரம் தாவரம் மருதம், அது மருதம் பேர் வச்சான். கடற்கரை பகுதி நெய்தல் பூ, அதே நெய்தல் பேர், பூ வச்சு பேர் வச்சான். இயற்கை கூர்ந்து பார்த்து. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மலைப்பகுதியில் வாழ்கின்றவன் மலைப்பகுதியில் என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடணும், நல்லா இருந்தான். காட்டுப்பகுதியில் வாழறவன் அங்கே என்ன கிடைக்கும் அதை
அதைத்தான் கண்ணன் சொல்லி காட்டுகிறார். ஏன் கருத்தை உருவாங்கல சரியாக அதுக்காக நம்ம அசிங்கப்பட்ட தப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. கருத்துக்களை சரியாக புரிந்து சொல்லணும். அவர்கள் பசி எடுத்தா சாப்பிடுறாங்க. பசி எடுத்தவங்க யாருமே சாப்பிடணும். இன்னொரு சாப்பிட்டது கிடையாது. இன்னொரு ஆடு அந்த மக்கள் கஷ்டப்படுறவங்க பெருமாண்டம் போயிருக்கணும். கஷ்டப்படுகிற யாருமே பெருமாண்டம் போறது ஜோசியருக்கு தான் போறாங்க, டாக்டர் தான் போறாங்க. இன்னும் பெருமாண்டம் போகவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கஷ்டம் போதாதுன்னு பெருமானை பற்றி கொள்ளுகின்ற உணர்வு வருகின்ற வகையிலே இன்னும் கஷ்டம் இல்லை. வரும் இங்கே வந்து கொண்டிருக்கு. நான் சும்மா விளையாடி சொல்லுவேன். இப்போது நடப்பது ஊழிக்கா. ஊழின்னா பேரூழி அல்ல, சிற்றூழி. கொஞ்சம் கொஞ்சமா அள்ளிக்கிட்டே வரும். நேற்று பிறகு 41 பேர் விமானத்தில் இறந்துட்டான். அப்பதான் நடக்கும். விமான விபத்து, ரயில் விபத்து, பேருந்து விபத்து, ஆற்றுல விபத்து, கடல் விபத்து எல்லாம் நடக்கணும். எனக்கு என்ன ரொம்ப கஷ்டம் கேட்டீங்கன்னா, நான் அறிந்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஞானத்தை கொடுத்துட்டாங்க. திருக்குறளை விட உயர்ந்த ஒரு வேகம் உலகத்திலும் இல்லை. நம்முடைய தேவாரம் திருவாசகத்தை, இந்த திருமந்திரத்தை விட எந்த விதமான பக்திகளும் வளர்ந்து கிடையாது. நம்முடைய சிறுஞானம் போன்ற நூல்களை விட சாஸ்திரத்தில் தத்துவ ஆராய்ச்சியில அதுக்கு மிஞ்சியவை எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்மவர்கள் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் என்றால், நான் சந்தோஷம் அருமையான கட்டளைக்கு போயிருக்கிறாரு. ஒவ்வொரு பரியத்துமே சொல்றாரு, சமண பேச்சை கேட்காது, பௌத்த பேச்சை கேட்காதுன்னு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிக்கிறார்கள்? சைவமும் பௌத்தமும், சைவமும் சமணமும், சைவமும் கிறிஸ்தவமும், சைவமும் இஸ்லாமியம் ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணி வீணாக்காதவருடைய வாழ்நாளை வீணாக்காத இருக்கிறத ஒழுங்காக இருந்து அன்னைக்கு சொல்ல போன சம்பந்தம். இன்னைக்கு நம்ம பதியம் படிக்கிற போது அந்த பாட படித்தான். ஆனாலும் மக்கள் இன்னும் அதுதான் நான் நினைப்பதுதான். திருமுறைகளையோ அல்லது சாஸ்திரங்களையோ திருக்குறளையோ நம்முடைய சைவ பெருமக்கள் இன்னும் உள்வாங்கவில்லை. அது உள்வாங்காத வரையில் இந்த கூடத்தன்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எல்லாம் வெளியே ஆழமாக நிறைய நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. உண்மையான சைவர்கள் அவ்வாறு ஒதுங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்களுக்கு எதாவது தேவைன்னா அவன் பார்க்கிறார். இதெல்லாம் அனுபவத்தில் சொல்றார். சொல்ல வந்திருக்கிறது 3 விஷயம். நம்முடைய தமிழ் தமிழமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய சைவம் இந்துவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுல ரொம்ப வருத்தம். பல இடங்களில் பார்க்கிறேன். இந்துங்கிறான். சைவம் ஒரு காலம் இந்து ஆக முடியும். நினைவு நீ ஆழ்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். இந்து என்பது ஒரு ஏமாற்று. ஞானசம்பந்த பெருந்தடி பிறப்பினால் ஒரு பிராமணர். வரலாறு உங்களுக்கு புரியும். ஒரு பிராமணர். அவர் ஏன் ஒரு பிராமண இனத்தில் பிறந்த ஒரு ஆன்மாவை நம்முடைய பெருமான் சைவ ஞானம் பெற செய்தான். சொல்ல சிந்திக்கணுமா வேண்டாவா? நான் சிந்தித்திருக்கிறேன். எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. பெருமான் இவ்வளவு சாமர்த்தியம் தெரியுமா? ஞானசம்பந்தர் அவதாரம் செய்வதற்கு முன்னதாக தமிழகத்துடைய, ஆனால் தமிழகத்தில் பிறக்கக்கூடிய மக்கள் அதை விட உயர்ந்த சைவ தகுதி பெற்றவர்கள். தமிழர்கள் வளரவில்லை. அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெருமான் என்ன நினைச்சார்னா, பிராமண இனத்தில் ஒரு பக்குவம் வாய்ந்த ஆன்மாவை பிறக்க வச்சு அது பிறந்து உலக விஷயம் பெறுவதற்கு முன்னதாகவே அது ஞானப்பாலை கொடுத்து அது சைவனாக இருக்கிறான். அவனை பின்பற்றி நீங்களும் சைவத்திற்கு வாருங்கள். அது பிராமணருக்கு சொல்லப்பட்ட செய்தி. அதே நேரத்தில் தமிழர்களுக்கு ஒரு செய்தி. தமிழர்களை உங்களுடைய தகுதியை நீங்கள் மறந்து துறந்து, பிராமணன் உயர்ந்தவன், அவன் சொல்லுகின்ற நித்தி யசோ சாம அறவெல்லாம் உயர்ந்ததை, அவன் செய்கின்ற வழிபாட்டு முறைகள் உயர்ந்தவை என்று நீங்கள் கருதிக் கொண்டிருக்கிறீர்களே, அது மிகப்பெரியதல்ல.
உங்களுக்கு வச்சிருக்கிறேன், அதனால நீங்க அது புறக்கணிங்க, ஞானசமுத்திரை பின்பற்றுங்க என்று நான் சொல்கிறேன். ஒரு கல்ல 2 மாங்கா அடிக்கிற மாதிரி பெருமானை என்ன பண்ணிருக்கார், ஒரே நேரத்துல ஒரு அவதாரத்தை கொடுத்து 2 இனத்திற்கும் இங்கே வழி வழியாக மரபு வழியாக வாழ்கின்ற மக்களுக்கும் பிழைப்பதற்காக நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். இறைவனுக்கு எந்த விதமான இடத்துல இல்லை, அவன் செவனையும் தான் இருப்பான், இழப்பெல்லாம் நமக்கு தான். இந்த பிறவி தப்பினால் அடுத்த பிறவியில் அனுபவிச்சு ஆகணும், ஓடி போக முடியாது. பல வரலாறுகள் உண்டு. சில பேர் நினைக்கிறாங்க கஷ்டம் அதிகம், விதி ரொம்ப அதிகம், தலைவிதி ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால வாழவே முடியல, நான் உயிரை வாய்ப்பு கொள்கிறேன் என்று சில பேர் வாய்ப்பு கொள்கிறார்கள். என்ன ஆகும் தெரியுமா? எண்ணி பார்க்கணும். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு மனிதர் 60 ஆண்டு காலம் வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ளுங்கள். 40 வயது அவருக்கு நிரம்ப கஷ்டம். 40 வயது ஒரு முடிவு பண்றார், செத்துவா தற்கொலை பண்ணி கொண்டார். என்ன ஆகும்? நம்ம பிரச்சனை முடியல, பிரச்சனை முடியல. என்ன ஆகுதுன்னா இந்த மண்ணுல இருக்கிற ஒரு வாழ முடியாது, என்ன கொடுத்த உடம்பை இழந்துட்டார். சரி, சொர்க்கத்துக்கு போகலான்னு அந்த ஆம்பளை சொர்க்கத்துக்கு போச்சுன்னா அங்க உள்ளவன் கணக்கு எடுத்து பார்ப்பான். எழுதும் கணக்கு இன்னும் பெரிய சரின்னு ஒரு வரி வருதுல்ல, அந்த பேரை எடுத்து பார்த்தப்பா இது உன் பேர் இல்லை, இங்க இடம் போகணும், சரி நரகத்துக்காவது போய் பழையலாம் அப்படின்னு அங்க போறான். அங்கே அகற்றுதான் நரகத்துல இருந்து சொல்லுவான், உன் பேர் இந்த லிஸ்ட் இல்லப்பா, இந்த பட்டியல் இல்லை, இந்த பக்கத்தில் இல்லை, இங்க அகற்றப்போ. நரகத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, இந்த உலகத்திலேயும் வாழ முடியாது. ஆனா இந்த உலகத்தில் பேய் என்பது ஒரு தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஆன்மாவை தவிர எதுவும் பயம் இருந்தா எல்லாமே பேயாதான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் கருப்பெல்லாம் பெய்யாது. இது ஒரு கருப்பு கோரி பற்றி வந்து உணவர் பயன்படுகிறார். பேய் என்று ஒன்று இல்லை. தற்கொலை செய்து கொண்ட ஒரு உயிர் தன்னுடைய ஆயுட்கால் மீதம் இருக்கிற ஆயுட்காலம் வரை அது உலகிக் கொண்டிருக்கும். அதை பார்த்து நாம அது ஒண்ணு பண்ண. இந்த மாதிரி நம்ம தவறான கருத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக சொல்ல வரணும்னா நம்ம எதை இழந்துட்டோம் பார்க்கணும். இந்த உலகத்தில் பிறந்த ஒரு உயிர் தன்னுடைய வாழ்வில் பயனை பெற வேண்டும் என்றால் தான் பிறந்த நாட்டிலே தான் பேசிய தாய்மொழியை போற்றணும். தான் பிறந்த சமயத்திலே ஆழ்ந்து போகணும். இந்த 2 தாய் இறைவன் கொடுத்த உடம்பை நலமாக வைத்துக் கொள்ளணும். இந்த 3 இல்லைன்னா வாழ்க்கை வீடாகிவிடும். இன்றைய தமிழர்களுடைய வாழ்க்கை சைவனுடைய வாழ்க்கை வீடாகிக் கொள்வதற்கு 2000 ஆண்டு காலத்துடைய தமிழகத்துடைய வரலாறு 2000 ஆண்டுகள் நூல் எழுதுகிறார். திருமலையில் என்னதான் சொல்லியிருக்கிறார் முடியும். இதுவரை நாம் எழுதியவர்களுக்கு யாரிடமிருந்து மறுப்பு வரவில்லை. இங்க ஆழ்ந்து பார்க்கணும், இறைவரை பற்றி கூட எல்லாருக்கும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் வேலைக்காக பேசல. நான் அறிந்த கருத்துக்களை விரும்புகின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணர்வை பேசுகிறேன். ஏன் எனக்கு என்ன தேவையோ அதை இறைவன் நிறைவேற்றுகிறார். அது அவனுடைய கடமை. அதான் நான் யாருக்கும் பயப்படாது கிடையாது, யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒத்து வரவில்லை என்றால் ஒதுக்கிக் கொள். அதுதான் நம்முடைய அருளாளர்களுக்குரிய கருத்து. எண்ணி பார்க்கணும், வரலாற்றை எண்ணி பார்க்கணும். ஞானசம்பந்த பெருமானோ அப்பர் பெருமையோ சுந்தரரோ எங்கேயாவது மேலை நாடுகள் போல ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்களா? மேலை நாட்டு முறை இதெல்லாம் நம்முடைய முறை அல்ல. நாம பற்றி கொள்ளணும், இளம் கண்டு கொள்ள வேண்டும். யார் தமிழர், யார் உண்மை தமிழர், யார் உண்மை செய்வர், நாம் நம்முடைய உயிர் முன்னேற வேண்டிய வேட்கை இருக்கிறதால் அப்படி நம்ம சிந்திப்போம். அப்படி திருவாவூரை ஆதீனம் இருக்கிறது, அதனுடைய அருமை பலருக்கும் தெரியல. திருவாவூரை ஆதீனத்துக்கு முன்னால் ஒரு வரி போடுவாங்க, திருக்கைலாய பரம்பரை திருவாவூரை ஆதீனம் எழுதுவாங்க. நீங்க வரலாற்று ஆழ்ந்து படிக்க இன்னொரு கருத்து உங்களுக்கு புரியும். நான் அதை புரிந்து கொண்டு மகா சன்னிதானம் அவர்களுக்கு அந்த கல்வி எழுதிய இந்த வாசகம் பயன்படுத்தும். திருக்கைலாய நேர் பரம்பரை இருக்கிறது.
திருக்கையிலாய நேர் பரம்பரை திருவாவூர் வரலாறு பார்த்தீங்கன்னா நேர் வழியில வந்த ஆதீனம் திருவாவூர். மற்ற எல்லா ஆதீனங்களும் பங்காளி ஆதீனம், கிளை ஆதீனம். அதாவது மற்ற குறைச்சு சொல்றதை கருத்துக்கூடாது, உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது 21ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டுல தான் திருவாவூர் ஆதீனத்துல 23வது பட்டமாக சிவப்பிரகாத தேசிகன் என்று மிகச்சிறந்த ஒரு அருளாளர் இந்த விழுத்தில் அமர்ந்திருந்தார். உலகத்துக்கு நான் நேரடியாக அனுபவிச்சதாக பேசுறேன். அவருடைய அருளை நேரடியாக நான் பெற்றவன் என்பது அவருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், நூலெல்லாம் எழுதுறேன், சாமியுடைய திருப்பாவைக்கு அதில் போயிட்டு ஆதீனத்துல திருமூலர் விருது என்று ஒரு விருதை உருவாக்குகிறார்கள். முதலாக இந்த உருவாக்கப்பட்ட முதல் விருது எனக்கு கொடுத்து சாமி கொடுத்தார். நான் போய் கேட்கல. ஒரு நாள் தகவல் வருகிறது, உங்களுடைய தமிழாகவே சால்வறிவார் என்று விருது கொடுக்க வேண்டும் என்று சாமி திருமணம் பற்றி இருக்கிறார்கள், அழைக்கிற பொழுது வாருங்கள் என்று தகவல். அவ்வளவுதான். இந்த பட்டம் கொடுக்கப்படாதுன்னு அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. சாமி எனக்கு கொடுத்து போனாங்க. எதிர்ப்பு சொல்றேன், எங்கேயோ ஒரு இருக்கிறார். நான் எப்படி வர வேண்டும் என்று திருமணம் பற்றி அவர்கள் என்னெல்லாம் செய்யணும் அவரும் செய்வார். எனக்கு சொந்த அனுபவம் மட்டுமல்ல, நீங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதல் பெற வேண்டும் என்றால், உலகத்தை பற்றிய புரிதல் பெற வேண்டும் என்றால், சிவஞான போதம் என்ற ஒரு நூலை கற்காமல் பெற முடியாது. சிவஞான போதத்தை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க தேவாரத்துக்கு திருவாசகத்துல பொருள் காணணும். சிவஞான போதத்தினுடைய அடிப்படை இல்லாமல் தேவாரத்திற்கு திருவாசகத்திற்கு திருக்குறளுக்கு ஒரே காணவே முடியாது. நம்முடைய 23ஆம் வட்டத்தில் இருந்த சுவாமிகள் தமிழ் மக்கள் மீது கருணை கூர்ந்து எல்லா தமிழ் மக்களின் சைவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவாவூரை ஆகிய சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் என்ற ஒரு மையத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் நடக்கிறார். நீண்ட நெடிய தமிழகத்துடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு பெருஞ்செயல் சித்தாந்த பயிற்சியை ஓரளவு வந்த பிறகு இந்த மாணவர்கள் திருமுறையை ஆழ்ந்து கற்று பெருமானை பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமுறை பயிற்சி மையம் என்று ஒன்று ஏற்படுத்தினார். அதோடு நிறுத்தினாங்க. எனக்கு என்ன வேதனை கேட்டால், இந்த மையங்களில் படித்தவர்கள் எல்லாம் ஒரு பதிகத்தில் ரொம்ப அருமையாக தெரிகிறார். உள்குதல் அப்படின்னு பேசுறேன். அதுதான் இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்பதற்குரிய உள்குதல். உள்குதல் என்னன்னு புரிந்து கொள்ளணும். உள்ளம் வேறு நாமம் வேறு. மனத்தை கொண்டு செய்வதுதான் தியானம். மனத்திற்கும் உள்ளம் என்று இருக்கிறது. அதுக்கு அந்த கரம்னு பேசுதான் இருக்கிறேன். இந்த உள்ளத்தால உயிருடைய இச்சையை உள்ளத்துல கொண்டு வந்து இறைவன் பற்றணும். அது ஒரு உள்குதல். அதுதான் சைவத்திற்கு உரியதை தவிர தியானம் அல்ல. இதை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கார். அதான் சாமி திருப்பாவை பார்ப்பதில் எனக்கு இந்த விருது கொடுத்தாங்க. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய தமிழ் இனத்திற்கு பாடுகின்ற காலத்தில் பாடுகின்ற அறிஞர்களை, சான்றோர்களை இனங்கண்டு சொல்கின்ற தகுதி இன்னமும் வரவில்லை. நம்முடைய சைவம் போயிட்டே இருக்கு. நம்முடைய உடம்பு கெட்டு ஒழுங்கிட்டே இருக்கு. நம்ம மூளையும் சரி பண்ணணும். இதுக்கு என்ன சார் பண்றது? ஒரே வழி ஞானம் பெறுதல், ஞான சம்பந்தம். அதான் அந்த தலைப்பு. ஞானம் என்பது தமிழ் சொல்லு, சம்பந்தம் என்பது சமஸ்கிருத சொல். நம்ம வாழ்க்கைக்கு போயிடுச்சு. ஞானப்பால் குறித்த ஞான சம்பந்த பெருந்தகையே தூய தமிழ் தான் திருமணப்பாடு. சில இடங்கள்ல சமஸ்கிருதத்திலும் கலந்துதான் பாடியிருக்கிறார். அவர் மீது குறைவாக அவர் வாழ்ந்த கால சூழ்நிலை. அப்ப இந்த சொல்ல வந்து நம்ம நன்றாக சிந்தித்து பார்க்கணும். இதற்கு மேலே 300 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக ஒரு அயல் கூட்டம் வந்து தமிழகத்தில் ஆட்சி செய்யும். அவர்கள்தான் நம்முடைய உடம்பு கெட்டதற்கு தான். நம்ம உடம்புக்கு யாருக்கும் நல்ல உடம்புலாம் கிடையாது. இயற்கையை கூர்ந்து வாழ்ந்தார்கள். இறைவன் படைத்த இயற்கை
இயற்கையுடைய அடிப்படை ரெண்டே ரெண்டு. ஒன்று நிலம், இன்னொன்று நேரம், காலம். இடம் எப்படி இருந்தது ஞானசுந்தர் காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக? மலைப்பகுதி, காட்டுப்பகுதி, ஆற்றுப்பகுதி, கடற்பகுதி, அவ்வளவுதான் இடம். அந்தந்த நிலத்துல தாவரம் உண்டு, அந்த தாவரத்துல சிறந்த தாவரம் உண்டு. மலை நிலத்தில் உள்ள பெரிய நல்ல தாவரம் குறிஞ்சி, அதுக்கு பேர் குறிஞ்சி வச்சான். காட்டுப்பகுதியில நல்ல தாவரம் முல்லை, அதுக்கு முல்லை நிலம்னு பேர் வச்சான். ஆற்றுப்பகுதியில நல்ல மரம் தாவரம் மருதம், அது மருதம்னு பேர் வச்சான். கடற்கரை பகுதி நெய்தல் பூ, அதே நெய்தல் பேர், பூவை வச்சு பேர் வச்சான். இயற்கை கூர்ந்து பார்த்து. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மலைப்பகுதியில் வாழ்கின்றவன் மலைப்பகுதியில் என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடணும், நல்லா இருந்தான். காட்டுப்பகுதியில் வாழ்றவன் அங்க என்ன கிடைக்கும், சண்டை பண்ணாங்கன்னா காட்டுப்பகுதியில் வாழ்றது, மலை அடிவாரத்தில் காட்டுப்பகுதியில் என்ன சாப்பிட்டாரு, என்ன சாப்பிட்டாரு, வேட்டையாடு சாப்பிட்டார். ஆறு சாப்பிட்டார், பண்டி சாப்பிட்டார். பண்டிகை சாப்பிட்டதாக பெரியவர்கள் சொல்கிறது. நீ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அசைவம் சைவ சமயத்துக்கு ஆகாது. இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. நீ உணவுல நீ சைவமா அசைவம் பெரிய கருத்தே கிடையாது. நீ மனசுல எப்படி இருக்கிற, நீ உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிற, சைவலா இருக்கு அசைவலா இருக்கு, அதைத்தான் கலந்து சொல்லி காட்டுகிறேன். ஏன் கருத்தை நம்ம உருவாங்கல சரியா இருக்கு. அதுக்காக நம்ம அசைவம் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளணும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த நிலத்துல என்ன விளையுதோ அதைத்தான் அந்தந்த நிலத்து மக்கள் சாப்பிடுறது கிடையாது. நம்ம என்னதான் சாப்பிட்டு இருக்கிறோம், டீ சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த டீ இந்த இடத்துல வேறொரு மலைப்பகுதியில் விளைந்தாரு. எங்கேயோ குளிர் மிகுந்த மலைப்பகுதியிலே இங்க விளையும். அங்கே விளையிற உடனே இங்கே சாப்பிட வச்சுட்டோம், பழக்கம் வச்சிடும். பழக்கம் இது தவறு. ஆனாலும் புரிந்தாலும் விட முடியல, என்ன பழகிடுச்சு. ஒரு பழமொழி உண்டு, என்ன பழமொழின்னா, தெரியாத சொல்லுங்க, தெரியாத தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசு மேல். இது தெரிஞ்ச பிசாசு, அதான் விட முடியும். இந்த மாதிரி நிறைய பிசாசு இருக்கு. டீ மட்டும் ஒரு பிசாசு இல்லை, நமக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் பிசாசு தான். ஆனாலும் விட முடியும், காரணம் பழம். அதை விடவே முடியாது. அப்படி சொல்ல வந்த கருத்து என்னன்னா, முன்னோர்கள் பசி எடுத்தா சாப்பிட்டாங்க. பசி எடுக்காம யாருமே சாப்பிடணும், முன்னோர்கள் சாப்பிட்டதே கிடையாது. முன்னோரு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அயல் கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் என்ன சொல்லி தெரியுமா, வேளாவளிக்கு சாப்பிடும். இன்னைக்கு டாக்டர் எதாவது சொல்லிட்டு வேளாவளிக்கு நேரத்தில் சாப்பிடும், நேரத்தில் கடிகாரம் சாப்பிடுது, வயிறு சாப்பிடும். வயிற்றுல பசி இருந்தா தான் சாப்பிடணும். எல்லாம் பெண்களுக்கு தான் தெரியும். அடுப்பு எரிந்தாலும் நீங்க பானி வைக்கலாம், அடுப்பே எரியாத பானி வச்சிருந்தாலும் நீங்க உள்ள வந்து பசி எடுக்கிற நேரம் சோத்தை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போகுதுன்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் போதாது. நீங்க என்ன திட்டாலும் பரவாயில்ல, ஏதோ உண்மை. ஏன்னா இப்பொழுது இது கஷ்டம்னு சொன்னா மக்கள் கஷ்டப்படுறவங்க பெருமாண்டம் போயிருக்கணும். கஷ்டப்படுகிற யாருமே பெருமாண்டம் போறது இல்லை. ஜோசியருக்கு தான் போறாங்க, டாக்டர் தான் போறாங்க, இன்னும் பெருமாண்டம் போகவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், இந்த கஷ்டம் போதாதுன்னு. பெருமானை பற்றி கொள்கின்ற உணர்வு வருகின்ற வகைகளே இன்னும் கஷ்டம் இல்லை. வரும், இங்கே வந்து கொண்டிருக்கு. நான் சும்மா விளையாடி சொல்லுங்க. இப்போது நடப்பது ஊழிக்கா. ஊழின்னா பேரூழி அல்ல, சிற்றூழி. கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிட்டே வரும். நேற்று பாருங்க 41 பேர் விமானத்தில் இறந்துட்டான். அப்பதான் நடக்கும். விமான விபத்து, ரயில் விபத்து, பேருந்து விபத்து, ஆற்றுல விபத்து, கடல் விபத்து எல்லாம் நடக்கணும். எனக்கு என்ன ரொம்ப கஷ்டம் கேட்டீங்கன்னா, நான் அறிந்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஞானத்தை கொடுத்துட்டாங்க.
விட எந்த விதமான பக்திகளும் வளர்ந்து கிடையாது. நம்முடைய சிறுஞானம் போன்ற நூல்களை விட சாஸ்திரத்தில் தத்துவ ஆராய்ச்சியில அதுக்கு மிஞ்சியவர்கள் எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்மவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் சொன்னது அருமையான கட்டளைக்கு போயிருக்கிறாரு. ஒவ்வொரு பரியத்தையும் சொல்றாரு, சமண பேச்சை கேட்காது, பௌத்த பேச்சை கேட்காதுன்னு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிக்கிறார்கள், சைவமும் பௌத்தமும், சைவமும் சமணமும், சைவமும் கிறிஸ்தவமும், சைவமும் இஸ்லாமியம் ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணி வீணாக்காதவருடைய வாழ்நாளை வீணாக்காத இருக்கிறத ஒழுங்காக இருந்து அன்னைக்கு சொல்ல போன சம்பந்த இன்னைக்கு நம்ம பதிகம் படிக்கிற போது அந்த பாடம் படித்துதான். ஆனாலும் மக்கள் இன்னும் அதுதான் நான் நினைப்பதுதான், திருமுறைகளையோ அல்லது சாஸ்திரங்களையோ திருக்குறளையோ நம்முடைய சைவ பெருமக்கள் இன்னும் உள்வாங்கவில்லை. அது உள்வாங்காத வரையில் இந்த கூடத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எல்லாம் வெளியே ஆழமாக நிறைய நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. உண்மையான சைவர்கள் அவ்வாறு ஒதுங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவன் பார்க்கிறார். இதெல்லாம் அனுபவத்தில் சொல்ற சொல்ல வந்திருக்கிறது 3 விஷயம். நம்முடைய தமிழ் தமிழமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய சைவம் இந்துவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுல ரொம்ப வருத்தம். பல இடங்களில் பார்க்கிறேன், இந்துங்கிறான். சைவம் ஒரு காலம் இந்து ஆக முடியும். நினைவு நீ ஆழ்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். இந்து என்பது ஒரு ஏற்படுவே. ஞானசம்பந்தர் பிறந்தடி பிறப்பினால் ஒரு பிராமணர். வரலாறு உங்களுக்கு புரியும். ஒரு பிராமணர் அவர் ஒவ்வொரு பதியத்திலும் தன்னை எப்படி சொல்கிறார், தமிழான சம்பந்தம் பாரு. ஏன் ஒரு பிராமண இனத்தில் பிறந்த ஒரு ஆன்மாவை நம்முடைய பெருமான் சைவ ஞானம் பெற செய்தான். சொல்ல சிந்திக்கணுமா வேண்டாவா? நான் சிந்தித்திருக்கிறேன். எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. பெருமான் இவ்வளவு சாமர்த்தியம் தெரியுமா? ஞான சம்பந்தர் அவதாரம் செய்வதற்கு முன்னதாக தமிழகத்துடைய நிலை என்ன? ஆனா தமிழகத்தில் பிறக்கக்கூடிய மக்கள் அதை விட உயர்ந்த செல்வத்தகுதி பெற்றவர்கள் தமிழர்கள் உணரவில்லை. அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெருமான் என்ன நினைச்சார்னா, பிராமண இனத்தில் ஒரு பக்குவம் வாய்ந்த ஆன்மாவை பிறக்க வச்சு அது பிறந்து உலக விஷயம் பெறுவதற்கு முன்னதாகவே அது ஞானப்பாலை கொடுத்து அது சைவனாக ஆக்கி 2 பேருக்கு ஒரு உண்மையை சொல்றார். பிராமணர்களை பார்த்து ஞானசம்பந்தருடைய அவதாரம் என்ன சொல்லுகிறது என்றால், பிராமணர்களே நீங்கள் இன்னும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மனமொழி உயர்ந்தது, சமஸ்கிருதம் உயர்ந்தது, வேத ரிக்கி யசோ சாம் அதர்வணம் உயர்ந்தது, பிரம்மம் உயர்ந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்காங்க. அதனால் பலன் இல்லை, உயிருக்கு எந்த நன்மையும் இல்லை. உங்களுடைய இடத்துல பிறந்த ஒருவனை சைவனாக ஆக்கி அவன் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பின்பற்றி நீங்கள் சைவத்திற்கு வாருங்கள். அது பிராமணர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அதே நேரத்தில் தமிழர்களுக்கு ஒரு செய்தி. தமிழ் ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கிற மாதிரி பெருமாள் என்ன பண்ணிருக்கார், ஒரே நேரத்தில் ஒரு அவதாரத்தை கொடுத்து 2 இனத்திற்கும் இங்கே வழியாக மரபு வழியாக வாழ்கின்ற மக்களுக்கும் பிழைப்பதற்காக அந்த அயல் மக்களுக்குமாக 2 வகையான செய்தி இருக்கிறோம். இதெல்லாம் ஆழ்ந்து யாரும் பார்ப்பது இல்லை. நமக்கு நம்ம ஆழ்ந்து பார்க்கணும்னா இறைவனுக்கு எந்த விதமான இடத்துல இல்லை. அவன் செவனையும் தான் இருப்பான். இடத்தெல்லாம் நமக்கு தான். குறுகிய வாழ்க்கையை பெற்றுள்ள நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு நாம் முயலவில்லை என்றால் அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு இந்த மண்ணில் இருக்கிற வாழ முடியாது. என்ன கொடுத்த உடம்பை அழுந்துட்டேன். சரி, சொர்க்கத்துக்கு போகலான்னு அந்த ஆம்பளை சொர்க்கத்துக்கு போச்சுன்னா அங்க உள்ளவன் கணக்கு எடுத்து பார்ப்பான். எழுதும் கணக்கு இன்னும் பெரிய சரின்னு ஒரு வரி வருதுல்ல, அந்த பேரை எடுத்து பார்த்தப்பா இதுல 1 பேர் இல்லை, இங்க இடம் சொல்றோம். இங்க சொர்க்கத்துக்கு முடியாது.
சரி நரகத்துக்காவது போய் பழையலாம் அப்படின்னு அங்க போறோம், அங்கே அகப்பட்டுதான் நரகத்துல இருந்து சொல்லுவான், போகவே இந்த லிஸ்ட் இல்லப்பா, இந்த பட்டியல் இல்லை, இந்த பக்கத்தில் இல்லை, இங்கே அடக்கப்போ. நரகத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, இந்த உலகத்திலேயும் வாழ முடியாது. ஆனா இந்த உலகத்துல இருந்தாங்க 20 ஆண்டு காலம். அப்ப எங்க இருக்கிறது? உடம்புடைய இல்லாம உலகத்தில் இருக்க முடியாது. அதுக்காக ஏற்கனவே உடம்புடைய மரத்துல போய் இந்த ஆன்மாவும் உண்டிக்கும். இதெல்லாம் பேய்க்கும். பேய் என்பது ஒரு தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஆன்மாவை தவிர எதுவும் பயம் பயம் இருந்தா எல்லாமே பேயாதான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் கருப்பெல்லாம் பேயாது. இது ஒரு கருப்பு போரை பற்றி வந்து உலகம் பயன்படுகிறார். பேய் என்று ஒன்று இல்லை. தற்கொலை செய்து கொண்ட ஒரு உயிர் தன்னுடைய ஆயுட்கால் மீதம் இருக்கிற ஆயுட்காலம் வரை அது உலகிக் கொண்டிருக்கும். அதை பார்த்து நாம அது ஒண்ணு பண்ண என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அனுபவத்துக்கு ராத்திரி 1 மணிக்கு நான் இருக்க சொல்ல வரேன்னா நம்ம எதை இழந்துட்டோம்னு பார்க்கணும். இந்த உலகத்தில் பிறந்த ஒரு உயிர் தன்னுடைய வாழ்வின் பயனை பெற வேண்டும் என்றால் தான் பிறந்த நாட்டிலே தான் பேசிய தாய்மொழியை போற்றணும். தான் பிறந்த சமயத்திலே ஆழ்ந்து போகணும். இந்த 2 தாய் இறைவன் கொடுத்த உடம்பை நலமாக வைத்துக் கொள்ளணும். இந்த 3 இல்லைன்னா வாழ்க்கை வீடாகிவிடும். இன்றைய தமிழர்களுடைய வாழ்க்கை, சைவருடைய வாழ்க்கை வீடாகிக் கொள்வதற்கு 2ஆம் கிழமை பிறந்து ஒரு வாக்குதல் எப்ப ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்குதோ அன்னைக்கு பேர் வச்சிடும். நம்ம பழத்தை இப்படிலாம் மாறி போச்சு. சைவத்தை பற்றி ஒன்றும் தெரியல, நம்ம உடம்பை பற்றி தெரியல, பிறப்பை பற்றி தெரியல. ஒரு மனிதன் வாழ்க்கையில வாழ்நாளுக்குள்ளாக அவருக்கு சடங்குகள் எத்தனை தெரியுமா? எத்தனை சடங்குகள் செய்யணும்? 16 சடங்குகள் செய்யணும். பெரிய உடம்பு அதுல குழந்தை பிறந்து முதல்ல செய்யப்படுற சடங்கு தான் தொட்டில போட்டு பேர் வைக்கிறது. இன்னைக்குன்னா 16வது நாள். என்ன காரணம்? யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தமிழ் இனத்தோட மிகப்பெரிய குறைபாடு தகவல் அறிவு பெருக்கதாக இருக்கிறது. தகவல் அறிவு நம்மை ஒரு வகையில் முன்னேற்ற பீற்றிக் கொள்ளலாம், பெருமழிச்சம். எவ்வளவு பிரச்சனை இன்னொரு கேள்வி தெரியும் என்று பெருமை அளித்துக் கொள்ளலாம் என்கிற உயிர்க்கு எந்த நன்மையும் இல்லை. என்ன காரணம் என்றால் நாம் இருக்கக்கூடிய உடம்பு ஒரே உடம்பு அல்ல. பார்க்குள்ள ஒரு உடம்பு மாதிரி தெரியுது. நீங்க ஆழ்ந்து சித்தாந்த செமியான போத கண்ணோட்டத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 உடம்பு. வெளியில பார்க்கறது 7வது உடம்பு. இதுக்குள்ள 6 உடம்பு இருக்கு. அந்த 6 உடம்புகளை 3 பிரிவா பிரிக்கணும். எப்படி 3 பிரிவா பிரிக்கணும்னா, ஒரு உடம்புக்கு தூய உடம்புன்னு பேர். நம்ம உடம்புக்குள்ள ஒரு தூய உடம்பு இருக்குது, ஆனா வேலை செய்யும். ஏன் வேலை செய்யாதுன்னா, அதை வேலை செய்ய வைக்கின்ற அளவுக்கு நமக்கு தகுதி. ஞானசம்பந்தருக்கு அந்த தகுதி இருந்தது. ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு? மயிலாப்பூர்ல போய் இறந்து 2 ஆண்டுகளான ஒரு பெண்ணுடைய சாம்பல் பண்ணாது வச்ச உடனே என்ன பண்ணாரு? கட்டிக்க பொண்ணின்னு ஒரு பையன் பாடி அந்த சாம்பலில் இருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி கொடுத்தார். எந்த பெண்ணுடைய உடம்பு சாம்பலாக மாறிட்டோ அதே சாம்பலில் இருந்து அந்த பெண்ணை உருவாக்கிட்டார். அதான் தூய உடம்பை பயன்படுத்துகின்ற முறை. நாம போய் ஒரு சாப்பிட்டு போயிட்டு மட்டிட்ட பொண்ணுன்னு பாடுனா போன எழுதிக்குமா? ஏன்? நம்ம ஞான சம்பந்தம் ஆகாது. அந்த சம்பந்தருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் தெரியாது. இன்னால இறைவன் ஞானப்பால் கொடுத்தா 3 வயசுல. அதுதான் காரணம். அந்த காரணத்தை வச்சு அவர் வந்து பசும்பால் அல்ல, நம்ம அரசு கொடுக்குற ஆவின் பாலெல்லாம் இல்லை. அது என்ன பால்? ஞானப்பால். ஞானப்பாலை பற்றி ஞானம் வந்துச்சு. ஞானம் வந்தால் உள்ள இருக்கக்கூடிய முதல் உடம்பு தூய உடம்பு அதை பயன்படுத்த முடியும். ஞான சம்பந்தர் மாதிரி அருளாளராக ஆகின்ற வரையிலும் எந்த மனிதனாலும்
உடம்பை பயன்படுத்த முடியாது. எனவே அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது நடைமுறையில். மீதமுள்ள உடம்பு, அந்த ஒரு உடம்பு விட்டு மீதமுள்ள 6 உடம்பு 2ஆ பிரிக்கணும். என்ன பிரிக்கணும்னா நுண்ணுடம்பு, பருவுடம்பு பிரிக்கணும். இது தமிழ் பலருக்கு வழங்காது. ஏன்னா நாங்க தமிழ். அப்ப எப்படி புரியுற மாதிரி இருக்கு? சூக்ஷ்ம சரீரம், தூர சரீரம் அப்படின்னா ஓரளவு வரும். இது என்ன விஷயம் கேட்டா, சூக்ஷ்ம சரீரம் தூர சரீரம் வேற ஒண்ணும் இல்லை. இந்த தூர சரீரத்துல 15 கருவிகள் இருக்கின்றன. சூக்ஷ்ம சரீரத்துல 16 கருவிகள் இருக்கின்றன. உயிர் எப்பொழுதும் அந்த கருவிகளோட தான் இருக்கும். இறைவனுடைய திருவடிக்கு அடைகிற வரையிலும் அந்த கருவிகளே உண்டாகும். உயிர் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு தான் இருக்கும். ஒரு உயிர் பிறந்து வருகிறது என்றால் 16 கருவிகளுடைய சூக்ஷ்ம சரீரத்தோடு எங்கேயுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாயினுடைய வயிற்றுல வந்து பிறக்கணும்னா இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அந்த தந்தை கணவன் அவன் சாப்பிட பாருங்க, அந்த சாப்பாட்டு வழியா அந்த உயிரை உள்ள போகும். அவங்களோட அது எப்படி போகும்? முதல்ல நேரத்தில் இருக்கும், அப்புறம் மழை வழியா கீழே இறங்கும், நிலத்துக்கு போவோம், நிலத்துல என்ற பயிர போவோம். அந்த பயிரில எந்த வீட்டுக்கு போய் எவன் சாப்பிடணுமோ அவன் வயிற்று, அவன் வயிற்றுல இருந்து அவனுடைய மனைவி வயிற்று. கணவனுடைய உடம்புல 2 மாதம் இருக்கும், மனைவியுடைய உடம்புல 10 மாதம் இருக்கும். நம்ம 10 மாதம் கழிச்சு தான் நமக்கு புரியுது. இந்த 2 மாதம் விட்டுடுறோம். ஒரு குழந்தை பிறந்தா 12 மாதம் இருக்காரு. 2 மாதம் அப்பா வயிற்றுல, 10 மாதம் அம்மா வயிற்றுல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேகம், மழை, நிலம், இது அடுத்தது பயிர். அப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மானிட சரீரம் இருக்குல்ல, இந்த தந்தையினுடைய உடம்பு, தாயினுடைய உடம்பு, மொத்தம் 5. இந்த 5 இடங்களும் இளம் வெப்பமாக இருக்கும். இந்த இளம் வெப்ப இளம் சூடு இல்லைன்னா ஒரு உயிரிழந்து குழந்தையாக பிறக்காது. அதனால நீ சித்தாந்தத்தில் 5 வித்தை என்று தமிழ் சொல்றேன். பஞ்சாட்சி வித்தை அதுதான் புரியுது. பஞ்சாட்சி வித்தைனா புரியுது. 5 வித்தை, 5 நெருப்பு. அந்த நெருப்பு பட்டுதான் ஒரு உயிர் குழந்தை பிறக்கும். சொல்ல வந்த செய்தி என்னன்னா, 16 கருவிகளோட எங்கேயோ இருந்த ஒரு உயிர் இப்பொழுது ஒரு தாயின் வயிற்று உள்ள போய் வயிற்றுல இருந்து இன்னொரு 15 கருவிகள் சேர்த்துக்கிட்டு வெளியில ஒரு குழந்தையா வரும். இதெல்லாம் முன்னோர் அறிந்திருந்தார்கள். அறிஞர்கள் என்ன பண்ணாங்க? 16 கருவிகளோடு வந்திருக்குதா, இதெல்லாம் மக்களுக்கு தெரியணுமா, அதுக்காக இது பிறந்த அன்னையிலிருந்து 16வது எண்ணிக்கை வந்தோம், அன்னைக்கு தொட்டில். ஏன் 16வது பொண்ணு தெரியுமில்ல? எல்லாரும் செய்வது தானே. ஆனால் ஏன் புரிய மாட்டேங்குது? நமக்கு இந்த சிந்தனை இல்லாம போச்சு. எவன் என்ன சொன்னாலும் கேட்கறது அளவுக்கு வந்துருச்சு. அந்த எவன்ல நானும் ஒருத்தர் ஞாபகம். நான் சொல்றதுக்கு எப்படி எடுத்துக்க? நான் பிடிச்சவா கதை விடுறாரா இல்லை உண்மையில கொஞ்சம் சிந்தனை பண்ணல. அப்ப என்ன தெரியுதுன்னா, 16 கருவிகளோடு இருந்த ஒரு உயிர், எங்கேயோ இருந்த ஒரு உயிர், எங்கேயுமே எனக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த வழக்கில் வேண்டாம். எங்கேயோ இருந்த ஒரு உயிர் இப்ப இங்க ஒரு 15 கருவிகள், மொத்தம் 31 கருவிகளோடு ஒரு குழந்தையாக வந்திருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் பிறந்ததிலிருந்து 16வது நாளில் பேர் வேணாம். ஒருத்தர் செட்டே போயிட்டான், வாழ்ந்துதான், வாழ்ந்து செத்துட்டான். இன்னைக்கு காரியம் பண்ணோம், 16வது நாள் பண்ணணும். என்ன காரணம்? இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் 16 கருவிகளோடு இந்த 15 கருவியுடைய பருவடம்பு விட்டுட்டு எங்கோ போயிடும். அதை நினைவு கூறுவதற்காக 16வது தான் வைக்கலாம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு சண்டே வரும், அன்னைக்கு வருஷம் அது 7ஆம் நாள் வந்தா என்ன, 9ஆம் நாள் வந்தா என்ன, 15ஆம் நாள் வந்தா என்ன, 16 நாள் வச்சு சண்டே வரும். இன்னும் அப்படியே ஒரு நாள் சண்டே வந்து 15ஆம் நாள் 16ஆம் நாள் சனிக்கிழமை வந்து அன்னைக்கு பண்ண முடியாது, செவ்வாய் வந்து அன்னைக்கு பண்ண முடியும். இதெல்லாம் என்னன்னு எனக்கு வந்தது. நாம தான் பாவம் பண்ணணும். சனி கூட பாவம் பண்ணிச்சு, செவ்வாய் கூட பாவம் பண்ணிச்சு. இது வழங்க மாட்டேங்குது. செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை எவன் தோணும்? இறைவனை எவன் ஏற்றுக்கொள்ளாதவன் ஆழ்ந்துருவான். ஞான சந்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? வெயில்
தோழி பொம்மன் படிக்கிறாரு இல்லையா? அடியாரவர்க்கு நல்ல நல்லன்னு படிக்கிறாரு, 7 நாள் நல்ல நாள் படிக்கிறாரு, 9 கிழமை நல்ல கிழமை படிக்கிறாரு. அப்படி எதுக்கு ஒரு சந்தேகம் வருது? அது சனிக்கிழமை இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இருந்தாங்க. இன்னைக்கு 14 நாள் அன்னைக்கு வைக்கணும். இந்த மாதிரி நிறைய செய்திகள் சொல்லிட்டே போகலாம். சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டா, இப்போ நம்முடைய தமிழ், நம்முடைய சைவம், நம்முடைய உடம்பு, இந்த மூன்றை பற்றிய புரிதல் இருந்தால் இந்த உலகத்துல வாழ்வது எளிது. ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, வாழ்க்கை நல்லது. ஆனா வெளியில யாரும் ஆரம்பிக்க ஞானசம்பந்த பெருமாள் இருந்தாரு, எனக்கு பசா கொடுத்தாரு. என்ன புரியுது கேட்டீங்களா? இந்த செய்தியெல்லாம் நம்ம உள்வாங்கணும். நம்ம மேலோட்டமாக திருமறையை படிப்பதனால் எந்த பலனும் கிடையாது. அதனால புரிந்து ஒரு நாள் போல நல்ல அந்த அளவுக்கு தான் பலன் கிடைக்கும், பெரிய அளவு உயிருக்கு பலன் கிடைக்காது. கருத்துக்களை உள்வாங்கினால் ஒழிய எந்த செயலும் உருப்பட மாட்டோம். அப்ப இவற்றை எல்லாம் திருத்த வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணணும்? ஞானம் பெறணும். ஞானம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானம்னா என்ன? மெய்யறிவுனா என்ன? உண்மைனா எது? என்கிட்ட அது ஒரு பழக்கம், நீங்க என்ன போய் சொன்னாலும் கேட்க. கருத்துக்களை உருவாங்கணும்னா தமிழ் பயிலாக அதை செய்ய முடியாது. தமிழ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நெல்லுக்குள்ளாக அரிசி இருக்குதா இல்லையா? அது மாதிரி தமிழ் சொல்லுக்குள்ளாக பொருள் இருக்கும், சொல்லுக்குள்ளதான் பொருள் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணணும்? நெல்லோட உண்மையை எடுத்துட்டு உள்ள பாக்குற மாதிரி தமிழ் சொல்ல பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். அப்பதான் அது கருத்து வரணும். இப்ப ஞானங்கிற சொல்ல எப்படி பிரிக்கணும்? ஞான் கூட்டல் அம், ஞான் கூட்டல் அம், ஞானம். அவ்வளவுதான். ஞானம்னா என்ன? அது ஒரு நல்ல தமிழ் சொல்லு. நம்ம தமிழ் இருக்கிற வழக்கத்தில் இல்ல, மலையாளிக்கு இருக்குது. ஞானம் பறையும் அப்படின்னா என்ன? ஞானம் பறையும்னா என்ன? மலையாளி பேசுறாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நான் சொல்றேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப ஞான் என்பது தமிழ் சொல்லு, பறையும் என்பது தமிழ் சொல்லு. நாம விட்டுட்டோம், அவர் விட்டுட்டான். அவன் ஞான் என்றால் நான் என்று பொருள். இது யாரும் குறிக்க? சிவபெருமானுக்கு. நம்ம இலக்கணம் எடுக்கிறது தெரியும். நான் என்பது தன்மை. நான் இந்த இடத்துல நான் தன்மை. எனக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க எல்லாம் யாரு? முன்னிலை. நம்ம எதை பத்தி யாரை பத்தி பேசிக்கிறோம்? ஞான சம்பந்தத்தை பத்தி பேசிக்கிறோம். ஞானம் எந்த படம்? அதே மாதிரி பார்த்தீங்க, சிவபெருமான் தன்மை. சிவபெருமானுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? அனாதி நிலையில யார் இருக்கிறா? உயிரோ ஆணவமும் மாயையும். இதுக்கு ஆதி நிலைக்கு வேற உலகம் இருக்கிறது. அப்ப எல்லாம் சொல்றாங்க, இறைவன் தன்னை பற்றியும் தனக்கு முன்னால இருக்கக்கூடிய பொருட்களை பற்றியும் அது முன்னால இருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படுகின்ற பழக்கக்கூடிய பொருட்களை பற்றியும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். தன்மை, முன்னிலை, படத்தை, இந்த 3 இடத்தில் உள்ள பொருளை பற்றி நன்றாக தெரிந்து வைக்கிறோம். நன்றாக தெரிந்து வைக்கிறது என்ன? ஒரு பொருளை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த மைக் இருக்குங்க, இந்த மைக்கை பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியும். இந்த மைக்கில் ஒரு பகுதியை போட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்று பண்ண முடியும். ஏன்னா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இதை பற்றி தெரிந்தவர்கள் உடனடியாக சரி செய்வார்கள். ஒரு பொருளை பற்றிய அறிவு இருக்கிறது, அது ஞானத்தின் ஒரு கூறு. எப்படி அறிந்துள்ளோம்னா, ஒரு பொருளை பற்றி அறிய வேண்டும்னா 4 கூறுகளை பற்றி தெரிந்து கொள்ளணும். ஒன்று, அதனுடைய அமைப்பு, ஒரு பொருள் எப்படி அமைஞ்சிருக்கிறதுன்னு தெரியும். 2வது இருப்பு, அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு இயல்பு இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். அந்த இயல்பை வைத்துக்கொண்டு அது ஒரு வகை இயங்கும், இந்த இயக்கம் தெரிஞ்சுக்கணும். அமைப்பு, இருப்பு, இயல்பு, இயக்கம், இந்த 4ஐ பற்றி தெரிந்து கொண்டால்தான் அந்த பொருளை பற்றிய அறிவு நமக்கு உண்டு என்றார். இல்லைன்னா தெரியாது. பெண்களுக்கும் கேட்பேன்னு சொல்றேன், சமையல் நல்லா இருக்கணும்னா இந்த 4 கூறு தெரியாது.
அடுப்புனா என்ன அது தெரிஞ்சுக்கணும். அடுப்புல போடுற அரிசி என்ன ஒவ்வொரு பற்றி அறிவு இருக்கணும். இருந்தால்தான் நீங்க சமைக்கிற போது நல்லா இருக்கும். கூடவே யாருக்காக சமைக்கிறீங்களோ அவங்க மேல கொஞ்சம் அன்பு இதெல்லாம் இல்லைன்னா சோறு நல்லா இருக்கு. இப்ப இறைவன் வந்து அன்போட படைச்சிருக்கிறான். உடம்பு நல்லா இருக்கு. இந்த உடம்பு ரொம்ப நல்லா அவங்களுக்கு உடம்பு என்ன அருமையான உடம்பு. அந்த காலத்துல குதிரையில ஏற முடியுது, இந்த காலத்துல பைக்ல ஏற முடியுது. குதிரையில ஏறத்துக்கு ஒரு உடம்பு, பைக்ல ஏறத்துக்கு ஒரு உடம்பு, இப்படியே மாற்றி மாற்றி படிக்கிறான். ஒரே உடம்பு படிச்சு விட்டான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எல்லாருக்கும் ஒத்துவோம். அப்போ ஒரு பொருளை பற்றிய அறிவு என்பது அதனுடைய அமைப்பு, இருப்பு, இயல்பு, இயக்கம், இந்த 4 கூறுகள் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். இல்லைன்னா அந்த பொருளை பற்றி அறிவு நமக்கு தெரியாது. பெருமானுக்கு அவனை பற்றியும் தெரியும், உயிர்களை பற்றி தெரியும், உலகத்தை பற்றி தெரியும், உலகத்திற்கு மூலப்பொருள் மாயை பற்றி தெரியும், உலகத்தை தடுத்து கொண்டிருக்கிற ஆழத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியுது. எனவே அந்த இறைவனுடைய அறிவுக்கு ஞானம் என்று பெயர். இது ஒண்ணுதா? ஞானம் என்ன ஒண்ணுதா? இது இறை ஞானம், சிவஞானம். இந்த சிவஞானத்தை எப்படி பெறுவது என்பதை பின்னால் சொல்றேன். சம்பந்தம்னா என்ன? ஒரு தொடர்பு. தொடர்பு. அப்ப ஞான சம்பந்தம் என்றால் ஞான தொடர்பு என்று. இந்த ஞானத்தை எப்படி பெறுவது? படித்து பெற முடியுமா? முடியாது. நம்முடைய வாரியார் சுவாமிகள் நான் படித்த கல்லூரிக்கு நான் படிப்பதற்கு முன்னதாகவே வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி மேடையில் உட்கார்ந்து பேர் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் கல்லூரி மறக்கக்கூடாது. எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? வழக்கமா ஒரு வைரவம் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க. படித்தால் அறிவு வராது. எங்க கல்லூரியில உண்மை. படித்தால் அறிவு வராது, உண்மை. ஏன்னா நான் படிச்சு பார்த்துருக்கிறேன், ஒண்ணுமே புரியல. நான் என்னுடைய அனுபவ நிலையை சொல்றேன். நான் தனியா அந்த பிரைவேட்டா தனியா எம்ஏ வந்து ஒரு முடிவு பண்ணி எம்ஏ எழுதுறதுக்கு நான் விண்ணப்பம் போட்டு மொத்த பாட திட்டப்படி மொத்தத்தில் சிவஞான நான் வந்து சித்தாந்தம் தான் விருப்பப்படாமல் எடுத்துக்கிறேன். சிவஞான போதும் பாட புத்தகம் போய் வாங்கி கொடுத்தேன். சென்னையில் போய் கடையில் போய் வாங்கி கொடுத்தேன். உட்காந்து முதல் பக்கத்தை படிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தான் படிச்சிருப்பேன். ஒன்றுமே வளரல. ஆனால் ஒரு பலன் கிடைச்சது. 3 மணி நேரம் நன்றாக தூங்க முடியும். அதனால இப்ப அடிக்கடி சொல்லி யாருக்காவது தூக்கம் வரலன்னா தயவு செய்து சிவஞான போத புத்தகத்தை படிங்க. அருமையான தூக்கம். இந்த ஆரம்ப எனக்கு எப்படி ஞாபகம் தெரிவிச்சீங்கன்னா எனக்கு எப்படி தெரியாது. எப்படி சித்தாந்த பயிற்சி மையம் நடக்குதோ அதுல முதல்ல 1992 முதல் பயிற்சி மையம் தொடங்குகிறது. வேலூர் மாவட்டத்தில் ரத்தனகிரி மட்டும்தான் மையம். அதில் நான் மாணவர். என்னுடைய துரதிருஷ்டம் என்னன்னா நான் மையத்தில் போயிட்டேன். எனக்கு வந்து ஆசிரியருக்கு சித்தாந்தமே தெரியல. ஆனா பாரத அருமையா தெரியுது, ராமாயணம் நல்லா தெரியுது. கடைசியில் என்ன பண்ணாரு, இந்த தேர்தல் சொல்லுவாங்கல்ல, இந்த தென்னை மரம் கஷ்டம் தென்னை மரம் கஷ்டம். என்ன நினைச்சா இந்த தடவை தென்னை மரம் தான் வரும் அப்படின்னு முடிவு பண்ணி தென்னை மரத்தை பிடிச்சா பசுமாட்டை பிடிச்சிட்டான். ஆனா கேள்வித்தாள் எழுத பசுமாட்டத்துக்கு எழுதுறாங்க. இவன் என்ன தெரியுமா பண்ண கெட்டுக்க, இவன் படிச்சு தென்னை மரத்தை பற்றியெல்லாம் 2 புக்கை எழுதிட்டு இப்படிப்பட்ட தென்னை மரத்தை பசுமாட்டை கொண்டு வந்து கட்டினார். அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு ஆசை. பாரதத்திலே ராமாயணத்திலே கடைசியாக சித்தாந்தத்தில் ஒரு முடிவு போட்டு நான் ஒரு பெரிய முடிவு போட்டு நமக்கு ஒத்துவராது பண்ணிட்டு ரத்தனகிரி மேல உள்ள முருகன் போய் வழிபாடு பண்ணி வந்தேன். இப்படியே 3 வருஷம் போச்சு. 3வது வருஷத்துல இயக்குனர் ஒரு நாள் வந்தாரு, அபிஷியல் விசிட். நான் அவருக்கு இந்த கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, 3 வருஷம் முடிய போகுது, என்ன அனுப்ப போறீங்க? 25 புத்தகம், ஒரு புத்தகத்தை என்ன வரையாவது படிக்கல. வினாத்தாளர்கள் விட எழுதாகணும். ஒரு வயசு என்னமோ அந்த நேரத்தில் ஐயா ரொம்ப அன்போட்டு இருந்து ஒன்றும் படிக்கவே வேணாம். கடைசியாக ஒன்றும் படிக்க வேண்டாம், ஒரே ஒரு புத்தகம், சின்ன புத்தகம், அதை மட்டும் படிச்சிருந்தேன். அது படிச்சு என்ன புத்தகம்னு கேட்டேன். தடைகளும் விடைகளும் ஒரு சைவ
சித்தாந்த பயிற்சி மையத்தில் முதல் இயக்குனர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் எழுதிய பாடப்புத்தகங்களால் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, திருத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தவறு. திருத்தாத அந்த புத்தகத்தில் அந்த ஒரு புத்தகம் போதும். சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு புத்தகம் போதும். திரும்ப 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 பற்றி எல்லா செய்தியும் வந்துடும். நான் என்ன பண்ணேன், ஐயா சொன்ன வேத வாக்கு எடுத்துட்டு போய் அன்னைக்கு இரவே உட்காந்து இரவு சாப்பிட்டுட்டு உட்காந்து புத்தகத்தை எடுத்து பிரிச்சேன். இப்போ ஒரு 110 பக்கம் தான். இரவு முழுக்க படிக்க 3 மணி ஆச்சு, படித்து முடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா 110 பக்கத்துடைய செய்தியெல்லாம் மண்டையில ஏறிடுச்சு. என்னால் தாங்க முடியல. யாருக்காவது கொட்டி ஆகும். யாருக்கு ஒட்டு யாருக்கும் கொட்டது எந்தாலும் எடுத்துக்கணும். அதுக்காக உட்காந்து பேப்பர் எடுத்து எழுத மாட்டேன். என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் பக்கம் எழுதுறேன். அது இறைவன் வழியை 2 கருவிகள் பேப்பர் எடுத்து பக்கம் எழுதி ஐயாக்கு ஆரம்பிச்சிருக்கேன். படிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீ வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு பாடம்னு எனக்கு கொடுப்பேன். அவனதான் கொடுப்பேன். என்று அவங்க முழுக்கப்படுத்தாங்க. நானாக ஆசிரியர் பணிக்கு வரவே இல்லை. அவர்களாக அழைத்து இந்த பணியை பண்ணுகிறார். அதுக்கு பெரிய நிறைய விஷயங்கள். அது ஒரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா முதல் நாள் காஞ்சிபுரத்தில் போய் பாடம் நடத்த சொல்றாங்க. அவர் தான் பேசுவாங்க. அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஸ்ரீயான போதும் போய் நடத்துகிறார். நான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் படிச்சுட்டே கிடையாது. நீங்க சொன்ன தலைகளை படிக்கணும் படிச்சுட்டேன். ஸ்ரீயான போதும் படிக்கலையே தெரியாதாங்க. தெரியாது. பரவாயில்ல. நான் இன்சு தரேன். எடுத்து போ, வகுப்பு போ. உட்காந்து நட்சத்திரமூர்த்திகளை உள்ளுக்குள்ள நினை கண்ணு முடிக்கு நினைச்சு கண்ணை தரு. நான் கொடுத்து தூக்கி வச்சுக்கோ. வாயை தர. அதான் அவர் நடத்துவார். அப்பதான் நடத்துறேன் பாடத்தை. அப்பதான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்ப நான் இப்ப அதிகம் எப்படி வரும்? படித்தால் வராது, சார்ந்தால். யாரை சாரணும்? அருளாளர்களை சாரணும், ஞானிகளை சாரணும். நமக்கு என்ன பிரச்சனை? எவன் ஞானி எவன் தெரியாது. ஞானிகளை அருளாளர்களை எண்ணங்களை சார்ந்தால் ஞானம் வந்துடும். பெரிய செய்திகள் இந்த விஷயம் இருக்கு. இப்போ நாம் தலைப்பு கேட்டு செய்திருக்கோம். என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான சம்பந்தன் எப்படி ஞானம் பெற்றார்? ஞானப்பால் அறிந்து ஞானம் பெற்ற சந்தேகம். சரி, அவரு என்ன சொல்றார்? அவரை சார்ந்து அவர் சொன்ன செய்தியை உள்வாங்கிட்டோம்னா நமக்கு அவர் ஞானம். ஆனால் என்ன ஞானம்? கருத்து ஞானம். புரியல. தேரி பிராக்டிக்கல் வர. பிராக்டிக்கல் நீங்க இறைவனை பற்றி கொண்டுதான் பிராக்டிக்கல் அதை அனுபவம் ஞானம். ஆனால் கருத்து ஞானம் உடனே வரும். இந்த 2 செய்திகளுக்கு நான் முடிச்சேன். திருமுதுகுன்றம் என்று ஒரு அருமையான இன்னைக்கு விருத்தாச்சலம் சைவ பகைவர்கள் இந்த தமிழ் பெயரை கம்ஞான சம்பந்தர் பாடிய இந்த தமிழ் பெயரை எடுத்துட்டு பழமொழி பேர் வச்சுட்டு நாம அப்படியே கண் மொழிக்கு உட்காந்துருக்கோம். நாங்க பதியத்தில் விருத்தாச்சலம் பேரே கிடையாது. முதுகுன்றுங்கிற பேர் தான். நமக்கு இன்னும் விழிப்புணர்வே கிடையாது. இன்னைக்கு நம்ம விருத்தாச்சலம் எழுதிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு புரிதல் வரணும். திருமுதுகுன்றம் என்ற விருத்தாச்சலம் என்று எழுதாம மாற்றம் வரணும். அதான் வரணும். வர்றது வாய்ப்பு இல்லை. 2 பாடலை சொல்றேன். திருமுதுகுன்றத்தில் ஒரு பாடல் பாடுகிறார். விளையாதது ஒரு பரிசில் ஒரு பசு பாச வேதனை ஒன் தலை ஆயின தவிர அருள் தலைவர்கள் சார்பார். ஒரு பாட்டுல 2 வரிதான் சொல்லியிருக்கார். இந்த 2 வரியில எல்லா ஞானமும் இருக்கு. எல்லா ஞானமும் இந்த 2 வரிகளில் இருக்கின்றன. விளையாதது என்றால் தோன்றாதது என்று பொருள். தோன்றாதது என்றால் அழியாதது என்று பொருள். தோன்றவும் இல்லை, அழியவும் இல்லைன்னா அர்த்தம் எப்பொழுதும் இருப்பதுன்னு தெரியும். அப்படி எப்பொழுது இருக்கக்கூடிய இருந்தது விளையாததோ பரிசுனா தன்மைன்னு அந்த இயல்பு. நான் சொல்ல பொருளுடைய இயல்பு அது தெரிஞ்சாலும் ஞானம். அதுதான் அறிவு. அது என்ன இயல்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த மாதிரி அந்த இயல்பு வருகின்ற அனாதி நிலையில ஒருவரும் அழியாமல் வருகின்ற பொருளை பற்றி பேசுறாங்க. பரிசில் ஒரு பசு. பசுனா பாசம் ஆணம். பசு பாச வேதனை. வேதனை காரிய கண்மம், அதாவது தீவினை பெயராகிய துன்பம். காரிய கண்மம்னு பேர். அதுக்கு அடுத்த என்ன சொல்றாரு? முன் தடை, உண்மை
சிறந்ததுன்னு அர்த்தம். தலைனா கட்டுன்னு அர்த்தம். நம்மளை கட்டி வச்சிருக்கிறது எது? இப்ப எது கட்டி வைக்கிறது? உடம்பு. உயிருடைய இயல்பு என்ன? உயிருடைய இயல்பு வியாபித்திருத்தல், பறந்து இருத்தல். காற்று எப்படி இருக்குது? எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கும். உயிரும் அப்படிப்பட்டது. ஆனா என்ன ஆச்சு? அந்த உயிரை தூக்கி சின்ன பொருளாக்கி இந்த உடம்புக்குள்ள வச்சுடுறாரு பெருமான். பெருமான் சின்ன பொருள் அவரு சின்னதாக்கல, உயிரை சின்னதாக இருக்கிறது ஆணவம். இதிலிருந்து நீ விடுதலை பெறலாம். அருள் தலைவனது சார்பாம். அருள சக்தி இறைவி திருவருள், அதுதான் ஞானம். அந்த சக்தியினுடைய யாரு? இறைவன் சிவபெருமான். அவனை சார்ந்துக்கோ. அவனை சார ஆரம்பிச்சுட்டு எல்லாமே ஒரு வழக்கு. இதுதான் அடிப்படை. இந்த 2 வரிகளுடைய விளக்கம் தான் 14 சாத்திரம். அப்ப என்ன? இறைவன் இருக்கனா, உயிர் இருக்கிறது, ஆணவமும் இருக்குது, மாயையும் இருக்குது. ஆணவத்துடைய இயல்பு என்ன? அறியாமை. நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் என்ன? எது காரணம்? அறியாமை காரணம். எது காரணம் இல்லை? ஆசை காரணம் இல்லை. துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசையிலே எவங்கன்னா திருவிழாவுக்கு அழைச்சு போறீங்க, வியாபாரத்தில் நிறைய பொருட்கள் கண்டதெல்லாம் கேட்போம். நீங்க வாங்கி கொடுப்பீங்க, கொடுக்காம இருக்க ரொம்ப அளவுக்கு வாங்கி கொடுப்பீங்க. அந்த பொருளை வச்சுக்கிட்டு இருக்க கையில எவ்வளவு நேரம்? வீட்டுக்கு போற வரையிலும் அல்லது வீட்டுக்கு போற உடனே ஏன் அந்த தூக்கி போட்டுடுச்சு? அவ்வளவு அனுமதிச்சு வாங்க வைத்த அந்த குழந்தை இந்த பொருளை தூக்கி போட்டுச்சு. வாங்குவதற்கு முன்னதாக அதற்கு அறியாமை இருந்தது, அல்லது தேவை என்று நினைத்தது. வாங்கி பயன்படுத்திய பிறகு இது உதவாதுன்னு ஒரு கருத்து வந்துச்சு, அறிவு வந்துச்சு. அவர் துன்பத்துக்கு காரணம் ஆசை என்றால், ஆசைக்கு எது காரணம் என்றால் அறியாமை தான் காரணம். அந்த அறியாமை என்பது நம்முடைய இயல்பு அல்ல. நமக்கு அறிவும் இயல்பு அல்ல. நம்ம உயிருக்கு இயல்பான அறிவு கிடையாது. நான் பல ஆண்டு காலம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. உயிருக்கு அறிவு இல்லைன்னு நானும் சொல்லிட்டு என்னை தவிர மற்ற எல்லாரும் உயிருக்கு அறிவுக்கு பேசிக்கிறாங்க. அதை விளங்குவதற்கான சொல்ல வேண்டியதாக இருக்கு. உயிருக்கு இயல்பான அறிவு கிடையாது. உயிருக்கு சார்பு அறிவு உண்டு. ஒருத்தர் பேருக்கு பேருக்குனால MA அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? MA கூடிய பாடப்புத்தகம் படிச்சு இந்த அறிவை பெற்றிருக்கிறாருன்னு அர்த்தம். அதை படிக்காததுனால அறிவியல் தெரியல. நீ படிச்சாலே எங்க போட்டுக்கிற, படிக்கலாம் போட முடியாது இல்லை. அவன் என்ன அர்த்தம்? உயிருக்கு இயல்பாக அறிவு கிடையாது. உயிருடைய எல்லா அறிவுகளும் சார்பு அறிவு. அவை உயிர் ஞானம் பெற வேண்டும் என்றால் இறைவன் ஞானி. இறைவனை சார்ந்து விட்டால் அந்த ஞானம் தானா வரும். இதெல்லாம் செய்வோம், வேற எந்த பெரிய செய்யும். இதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்றாரு. சார் இந்த ஞானத்தை எப்படி சார் பெறுவது? இன்னொரு அருமையான பாட்டு சொல்றாரு. நம்ம எல்லாம் உள்வாங்க மாட்டோம், சும்மா பாடிட்டே இருக்கிறத தவிர உள்வாங்க மாட்டோம். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, வலிவலம் என்று ஒரு தலம் சோழ நாட்டில் இருக்கிறது. இந்த திருவாரூர் பகுதியில் இருக்கிறது. இங்க போய் ஒரு பதிகம் வர ரொம்ப அருமையான, எல்லா பகுதிகளும் அருமைதான். இந்த தலைப்பு கேட்க ஒரு அருமையான பதிகம் சொல்றாங்க. அதுக்காக மற்ற பகுதியெல்லாம் அருமைன்னு நினைச்சிடும். ஒவ்வொருவரும் ரத்தனம் தான், ரத்தனம் தான். அது எந்த சந்தையும் கிடையாது. நான் இன்னொரு கருத்து கூட வச்சிருக்கேன். அதாவது சைவ தமிழன் வாழ்க்கையில படிக்க வேண்டிய நூல்கள் என்று ஒரு 3 நூல்கள் திருக்குறள் கட்டாயம் வச்சார். ஏனெனில் அதுதான் வேதம். அதை தவிர மற்ற எதுவும் சைவர்களுக்கு வேதம். அவ்வளவு ஆழ்ந்த கருத்தில் இருக்கிறார். இன்னொரு சில குரட்பாக்களுக்கு இதுவரை சரியான உரை வரவில்லை. நான் எழுதிக்கிறேன், ஆனால் அதை யாரும் பெற்றிருக்கல. கலைஞர்கள் வச்சுங்க. திருக்குறள் கட்டாயம் படிக்க முடியுமா? நேரம் இருக்குதா? சந்தேகம்லாம் வரும். 14 சாத்திரம் படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? வழிபாடு பண்ணுகின்ற போது நிறைய பதியங்களை படிக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் வயலை அடிப்படையாக வைத்து வாழ்ந்த வாழ்க்கை முடிந்தது. இப்போ நம்ம வயலை அடிப்படையாக இருக்கிறோம். வயல் எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு
தெரியாது. ஒரு வாழ்க்கை வந்துருக்கோம். நமக்கு நேரமே கிடையாது. ஏன் நேரம் கிடையாதுன்னா நிறைய கருவிகளை வச்சுட்டு இருக்கோம். வீட்டை விட்டு கீழே இறங்கினா கால் மோகக்கூடாது. அதனால ஒரு 2 வீலர்ல தான் போகணும். என்ன அறிவு தெரியுமா? அப்புறம் கால் வருது, முட்டு வலி வருது, அது வருது, இது வருது. பெருமாள் எதுக்கு காலை கொடுத்துருக்காரு? நடக்கதான் கொடுத்துருக்காரு. நான் நடக்க மாட்டேன் அப்படியே உட்கார்ந்து தான் போனோம். இப்போ 45 வயசுல முட்டு வலி வரணும். அவங்க கொடுத்து உடம்புங்க அதை பயன்படுத்தணுமா வேண்டாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க. நீங்கள் இறைவன் கொடுத்த இந்த உடம்பை நீங்க பயன்படுத்தவில்லை என்றால் என்ன ஆகும்? பயன்படுத்தினா என்ன ஆகும்? பயன்படுத்தவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒண்ணு ஏதாவது ஒரு பொருள் வச்சீங்களேன், ஒரு பொருளை நாம பயன்படுத்தி என்ன ஆகும்? தேயும். நீங்க பயன்படுத்தாம அப்படி விட்டுட்டீங்கன்னா துருப்பிடிச்சிடும். அதே மறந்தோம். இங்க உடம்ப பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா தேயும். தேய புதுப்பிச்சுக்கலாம். சோழ்ந்தீங்க அதுக்குதான் தீங்கிறோம். அது தேய்மானத்தை சரி பண்ணுவதற்கு தான் சோறு. நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா துருப்பிடிச்சிடும், வீணா போயிடும். இன்னைக்கு எல்லாருக்கும் கால் இடுப்புக்கு கீழே வியாதி இருக்க காரணமே காலை நடப்பதற்கு பயன்படுத்துவதே கிடையாது. ஏன்னா காலினுடைய இயக்கமே நடத்தல் தான். சித்தாந்தத்தில் சொல்றாங்க, எல்லாமே சித்தாந்தத்துக்கு வாங்கிக் கொள்ளலாம். கையினா கொடுக்கணும் வாங்கணும், கொடுக்கணும் வாங்கணும். இப்ப எப்படி இருக்குது? வாங்கணும் வாங்கணும், அவ்வளவுதான். இப்படிலாம் இருந்தா என்ன வாழ்க்கை? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயக்கம் உண்டு. அந்த இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கப்பட அதை தன்மைங்கிற இயக்கம். அப்போ இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்த மனித அறிவு பாசிஞானம்னு பேர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அறிவியல் தான் மனிதனை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஒரு 2-3 காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான். நம்முடைய பழைய காலத்து இந்த பாட்டிமார்களுக்கு, இந்த பாட்டியோட பாட்டிகள்லாம் இந்த தோள்பட்ட வலி வந்ததே கிடையாது. அப்படி ஒரு வலி அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு பல பெண்களுக்கு தோள்பட்ட வலி. என்ன காரணம்? ஒரு காலத்துல அம்மையில வச்சு அரைச்சாங்க. இந்த அரைக்கிறதுதானே இதுக்கு ஒரு பயிற்சி, இந்த தோலுக்கு ஒரு பயிற்சி. வலி வராது. இன்னைக்கு அவர் செஞ்ச தட்டுனா அது பாட்டுக்க நீங்க இதை பயன்படுத்தலன்னா இங்க வலி வரத்தனே. இன்னைக்கு கிரைண்டர் வந்ததோ, இன்னைக்கு மிக்சி வந்ததோ, அன்னைக்கே தோல் வலி வந்துச்சு. இன்னைக்கு பைக் வந்ததோ, 2 வீலர் வந்ததோ, அன்னைக்கே மனுஷன் நேரம் போச்சு. சொல்ல வந்த கருத்து என்ன என்றால், காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பண்ணினார். எத்தனைக்கு எத்தனை எந்திரமோ அத்தனைக்கு அத்தனை தொண்டர். நீங்க கருவிகளை அதிகமாக பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் நேரம் இருக்காது, உங்களுடைய உடம்புல நலம் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்காது. இதெல்லாம் நீங்க கண்கூட பார்க்கல. எனவே கருவிகள் நம்மை கெடுத்துக் கொண்டிருக்கின்றன, மறந்துக்கூடாது. இந்த மாதிரி நிலையில பெருமானை சார வேண்டும் என்றால் நாம் என்ன பண்றோம்? ஒரு சின்ன செய்தி, அதாவது ஒரு விளக்கு அது எரிஞ்சி அது அணையும் என்ன பண்ணணும்? நீங்க கை அமர்த்தியதால் அணைந்ததா, அணைந்ததா கை அமர்த்தியதா? காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? இதெல்லாம் உங்களுக்கு அதுபோல அறிவு பெற்றால்தான் அறியாமைக்கும், அறிவு பெற்றால்தான் அறியாமைக்கும். விளக்கை ஏற்றினால்தான் இருக்கும். இறைவனை பற்றினால்தான் ஞானம் பெறலாம். ஞானம் பெற்றால்தான் நம்முடைய அறியாமைக்கும். அப்படி என்ன பண்ணா, இறைவனை பற்ற நமக்கு ஞானம் வரும். இந்த ஞானத்தினுடைய முழுமையில இறைவனை முழுமையாக பற்றி விடலாம். நாமும் ஞான சம்பந்தர் ஆகிவிடலாம். நாம என்ன நிர்மாணம் என்ன ஞான சம்பந்தத்துக்கு ஞானப்பால் கொடுத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஞானப்பால் கொடுக்கிறவங்க அவங்க என்ன எல்லாரும் ஞானப்பால்
ஒரு அருமையான பாட்டு, பரிகாலத்தில் உள்ள பாட்டு. ஒல்லை ஆடி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழித்து வெய்ய சொல்லை ஆடி தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறே குந்தன் நாமும் நவில நாவில் நவின்று ஏத்த வல்லவாறே வந்து நல்காய் வழிபலன் மேயவரே. எப்ப இறைவன் அருள்வான், ஞானத்தை தருவான் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. இந்த பாடல் நல்ல தமிழ் சொற்களால் புரிந்த பாடல். இதுல வட சொல்லே இல்லை, அதான் பொருள் வழங்க மாட்டேன். என்ன தமிழ் கேட்டீங்கன்னா, ஒல்லை ஆரி அப்படின்னா பரபரப்பு இல்லாமல் இருக்குது. பரபரப்பே இருக்கக்கூடாது. தர்மை ஆதீனத்தை தோற்றுவித்த குருஞான சம்பந்தர் ஒரு அருமையான பரபரக்க வேண்டாம் பலராலும் சொல்ற பரபரப்பே வேண்டாங்க. நீங்க பையன் சொல்லலாம், சும்மா இருக்க டென்ஷன் பண்ணாதீங்க. பரபரப்புங்கிற வார்த்தை கூட டென்ஷனா மாறி போச்சு. இல்ல அவனுக்கு என்னங்க டென்ஷன், பையனுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லவரம் பரபரப்பே வேண்டாங்குது. எப்ப பண்ணது? 1300 ஆண்டுகளுக்கு முன்னால பாடப்பட்ட தேவாரம் இது. ஒல்லை ஆரி பரபரப்பு இருக்காதுங்க. என்ன வேணாலும் நடந்து பாருங்க. பரபரப்பு எவ்வளவு அவுகி அவுகி அவுகின்னு சாப்பிடுறது. ஓடி போய் பஸ் பிடிக்கிறது. இன்னும் சில பேர் இருக்கலாம், ஓடி போய் விமானத்தை பிடிக்கிறான். நல்லவங்க பார்த்துட்டு இருக்கலாம், அந்த விமானம் பொழுது வச்சுங்க. இந்த பரபரப்பு எதற்கு? சொல்லை ஆரி பரபரப்பு வேண்டாங்க. அப்புறம் என்ன? கள்ளம் ஒழித்துங்க. இந்த தீர்க்கத்தனம் உள்ளாரு இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. தவறுதலாக இருக்கலாம். அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. ஏன்னா வெளிப்படையா பேசுறது புரியாது. என்னாலும் நான் புரிக்கலாம் நான் பேசிக்கிறேன். பலருக்கு மனசுக்கு எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்காதனால நல்லவர்களாக இருக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்க கெட்டவர்களாக மாறுவார்கள். நீங்க கேட்டு சொல்றேன். உங்க பாக்கெட்ல இருந்து பணம் நீட்டிட்டு இருந்தேன்னா என் கண்ணு சும்மா இருக்குமா? என் கை சும்மா இருக்குமா? எண்ணம் வருதா இல்லையா? எல்லோருக்கும் வரும். நாம் காரணம் அல்ல, ஆனதை சார்பு காரணம். அதெல்லாம் சொன்னா நேரம் அதிகம். ஆனந்த தன்மைகள் அது ஒரு பெரிய பட்டியல். திருட்டுத்தனம், வஞ்சகம், அது மனசுக்கு வஞ்சகத்தெல்லாம் மக்களை வச்சுட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா பெருமாள் எந்த அருளையும் தரணும். அவன் ஏமாறி நான் பரமராமன் பார்த்து சும்மா சொல்லல. இறைவனை எப்படியெல்லாம் நான் இறைவனுக்கு எதிராக புறப்படம் நான் பண்ணி பார்த்தேன். நீ என்னதான் பண்றான்னு என்ன அனுபவம் கேட்டீங்கன்னா, அவனுக்கு எதிராக நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உடனடியாக வெற்றி பெறுவேன். ஆனால் சில காலம் கழித்து நான் பெரிய பாதாளத்தில் வருவேன். அப்பதான் தெரியும் அவனை ஏமாற்றுவேன். நான் அனுபவத்தில் அவனை போய் யாராலையும் என்ன காரணம் தெரியுமா? இறைவன் எங்கே இருக்கிறான்? ஒவ்வொரு பொருளையும் உள்ளே இருக்கிறான். நீங்க மனசுல ஒரு தவறான எண்ணத்தை எண்ணினீர்கள் என்றால் அந்த மனத்திற்குள்ளாக அவன் இருந்த ஒரு எண்ணத்தை பார்க்கிறான். அவனுக்கு தெரியாம எதுவும் பண்ண முடியாது. எனக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம, உலகத்துக்கு தெரியாம ரகசியம் இருக்கலாம். ஆனா சிவனுக்கு தெரியாத ரகசியம் என்று உலகத்தில் ஒன்றுமே. அதனாலதான் கள்ளம் ஒழித்துங்க. மனத்துல வஞ்சகம் திருப்பியெல்லாம் வேண்டாம். எதுக்கு? பிறருடைய பொருள் மீது நமக்கு எதுக்கு ஆசை? நமக்கு ஒரு பொருள் வேணா நாம உழைப்போம், நம்ம சம்பாதிப்போம். ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? வாழணும். கள்ளம் ஒழித்து அப்புறம் சொல்றாரு, இது வெய்ய சொல்லை ஆடி. வெய்ய சொல்லுன்னா வீட்டில் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். கடுமையாக பேசுவார்கள். பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையான சொற்களை பேசுவார்கள். காரியம் நல்ல காரியமாக கூட இருக்கலாம், அந்த சொற்கள் கடுமையா இருக்கும். அது வெய்ய சொல்லை ஆறி அப்படி காம வினைய காம வினை அகற்றுதல்னா நீங்க வெளிப்படைய கூடுதல் சொல்ற செக்ஸ் வேலைகள் எல்லாம் வர படிக்கும். அது கூட சொல்லுங்க. செக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு காலம் உண்டு.
அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது எப்போதெல்லாம் பண்ணிட்டு கூட அது சொல்றாரு ரொம்ப அது குறை அதை காமை வினைய வெற்றி அப்படின்னு சொல்றாரு. தூய்மை செய்வது இப்படியெல்லாம் நீங்க செய்யலாம், மனசு தூய்மையாக. இதுதான் முதல்ல எல்லா அன்புகளையும் செய்யணும். உண்மையான அன்புகள் இறைவனை பற்றி கொள்ளணும், இறைவனுடைய அருளை பெறணும் என்ற உண்மையான நாட்டம் உடையவர்கள் இதைத்தான் செய்கிறார். இதெல்லாம் செய்தால் மனசு சுத்தமாயிடும். மனசு சுத்தமாயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு மனசுல தவறான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன ஆகும்? உள்ளம் ஒன்றி மனம் ஒன்றின்னு பாடல ஞானசுந்தர். மனம் ஒன்றி பாடல தியானம். அது ஒன்றுக்கும் தருவிய தியானம். உலகம் முழுக்க சொல்லி நல்லா சம்பாதிக்கிறான். நானும் ஆராய்ந்து பார்க்கிறேன். எவன் யோகா சொல்லி கொடுக்குறானோ அவன் வசதியா வாழலாம். யோகா கற்றுக்கிறவங்கலாம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தகவல். தியானம் சொல்லி கொடுக்குறவன் வசதியா இருக்கலாம். தியானம் கற்றுக்கு கொடுக்க மாட்டான். இதெல்லாம் நீங்க நடைமுறையில் பார்க்கணும். நான் நிறைய பார்த்துக்கிறேன். அவங்களோட பழகிருக்கிறார்கள். வெளிப்படையே பேசுறேன். தியானம் அல்ல, மனம் அல்ல, உள்ளம். மனத்திற்கு உள்ளாக ஒரு கல்வி இருக்கு. இது அந்த கரமும் பேர். அதான் உள்ளம், உள்ளாகம், உள்ளம் என்று பெயர். உள்ளம் ஒன்றி மனம் ஒன்றும் சார் இறைவனோடு ஒன்றும். இந்த பாத்திரத்துல இந்த அல்வா கேசரி இந்த உள்ளார என்ன போனா அடிப்பகுதி பாத்திரத்தில் ஒன்றி விடுவதில்ல. அந்த மாதிரி இப்ப மனசு என்ன ஆகும்? இறைவனோடு ஒன்றி, இறைவன் நம்மோடு ஒன்றாக இருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்தால் நாமும் அவனோடு ஒன்றாக இருக்கிறார். அது சொல்ற உள்ளம் ஒன்றி. இப்ப இதற்கு பிறகுதான் நல்லவாறே உந்தம் நாமும் நாவில் நவிந்து ஏற்ற. இதுதான் அடிப்படை. இந்த நிலையோடு தான் பெருமானுடைய திருநாமத்தை பெறணும். சும்மா உட்கார்ந்து சிவாயம் அவனையாம இதெல்லாம் தப்பு தப்பா சொல்லிடுறாங்க. பாட்டுக்கு சொல்லிட்டு எப்படி நல்ல உள்ள கசடை வச்சுக்கிட்டு வாயில மட்டும் நீங்க மதத்தை சொல்லிட்டீங்கன்னா சிவபெருமான் ஏமாறி அல்ல, ஒழுக்காலும் ஏமாற மாட்டான். உள்ள ஒன்றி என்ன பண்றாரு? நல்லவாறே உந்தம் நாமம் நாவில் நவின்று ஏத்த. அப்படி மாறி அந்த பெருமானை போட்டுக் கொண்டிருந்தால் திருவாசகம் எப்படி ஆரம்பிக்குது? நமச்சிவாயம் தான் இறைவனுடைய திருப்பெயர். நமச்சிவாயம் தான் மந்திரம். எனவே அதை நல்லவாறே நாவில் நவின்று ஏத்த பெருமான் என்ன செய்வான்? வல்லாரே வந்து நன்றாய் அவனால் அருளை தருவான். இந்த மாதிரி அருளை பெற்றால்தான் ஞானத்தை பெற முடியும். இந்த ஞான சம்பந்தன் என்ற ஒரு ஆன்மா ஞானப்பாலை அருந்தி ஞானம் பெற்றார். தான் பெற்ற ஞானத்தை பதிகங்களாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பதிகத்தை நாம் உள்வாங்குகின்ற போது ஞான சம்பந்தனையும் பெற்றுக் கொண்டு ஞான சம்பந்தர் காட்டுகின்ற சிவபெருமானையும் பற்றிக் கொண்டு அவனுடைய பெயரை இப்படி உள்ள தூய்மையோடு நம்ம சொல்ல தொடங்கினால் அவன் நிச்சயமாக அருள் பாலிப்பான். அந்த அருள் என்பதுதான் சிவஞானம். இந்த ஞானத்தை பெறுவதை தவிர, இந்த ஞானத்தோடு சம்பந்தம் பெறுவதை தவிர உலகத்தில் உயிர் பெற வேண்டியது ஒன்றும் இல்லை என்பதை சொல்லி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னா, வயிற்றுக்கு சோறு போட்டு செலவு பண்றோம் இல்லை, அந்த மாதிரி இந்த ஞான நூல்களை வாங்குவதற்கு கொஞ்சம் காசு செலவு பண்ண. சும்மா வயிற்றுக்கு வைக்கக்கூடாது சொல்லு. இன்னைக்கு ஒரு தோசை என்ன இல்லைங்க, 50 ரூபாய் குறைவு. நீங்க நல்ல ஓட்டுறீங்கன்னா 70 ரூபாய். காலையில கிலோக்கு அப்புறம் 150 ரூபாய் தேவைப்படுது. மத்தியானம் சாப்பிடணும்னா 120 ரூபாய் தேவைப்படுது. அதுதான் 120 ரூபாய்க்கு சாப்பிடணும் இல்லை, காசை கொடுத்து சாப்பிடல. 120 ரூபாய்க்கு ஒரு தேவாரம் வாங்கக்கூடாது, 120 ரூபாய்க்கு ஒரு திருக்குறள் வாங்கக்கூடாது. அது ஒரு வேளைக்கு குடிக்கிறோம். இது வாழ்நாள் முழுவதும் பயன்படுது. நம்ம வயிற்றுக்கு உணவு சோறு, அந்த சோறை எல்லாரும் போடுறாங்க, வரவேற்கக்கூடியது. அதை நான் வேண்டாம் என்று சொல்லல. நான் அதற்கு மேல கொஞ்சம் அறிவு உணவுக்கு சாப்பிடுறேன். அறிவுக்கு உணவு இல்லை. இந்த அருள் நூல்களை தவிர வேறு உணவு கிடையாது. இந்த நூல்கள் நான் நிறைய புத்தகம் நான் முக்கியத்தான் சொல்லவில்லை. எல்லாருடைய நூல்களும் நல்ல நூல்கள். இன்னொரு முடிவாக ஒரு செய்தி சொல்ல, தமிழருடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல.
இந்த வாழ்க்கை முறை உலகத்தில் எங்கேயும் கிடையாது. என்ன வாழ்க்கை கிடையாது? சங்கீதத்திலும் படிக்கணும். இங்க தேவாரம் தேவார திருவாசகம் வேறு நாட்டில் தோன்றதுன்னா வேறு நாட்டில் சங்கீதத்தில் பாடப்படல. சங்க இலக்கியம் என்ற ஒரு சூழ்நிலை தான் தேவாரத்தை நமக்கு தந்தது. மறந்துவிட்டது. சங்கீதத்தில் என்ன சொல்ல காதல் சொல்லப்பட்டிருக்கிறது. பருவ காலத்துல காதல் வரணும். இந்த காலத்துல இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். காதலிச்சு கல்யாணம் பண்ண மாட்டாங்கய்யா. கல்யாணம் பண்ண பிறகு ஒருத்தர் காதலிச்சுக்கலாம் இல்ல, அது கூட முடியாது. நீங்க அடுத்தவங்கள காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் காதலிச்சுக்கலாம் இல்ல, அது கூட இல்லையே. இந்த காதலில இருந்து எப்படி சார் வீரம் வரும்? நீங்க சங்கைக்கு பார்த்தீங்கன்னா காதலும் வீரம் தான். எந்த இடத்துல காதல் உண்டோ அந்த இடத்துல தான் வீரம் வரும். எந்த இடத்துல வீரம் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் ஞானம் வரும். காதலும் வீரமும் இல்லாமல் ஞானம் வராது. அது நன்றாக புரிந்து கொள்வது. நிறைய சான்றுகளுக்கு நான் அதை சொல்லிருக்கிறேன். நான் நூல்களில் எழுதி வச்சிருக்கிறேன். காதல் ரொம்ப அவசியம். நான் அறிந்த வரையும் நான் சங்கீதத்தை படிச்சிருக்கிறேன், திருமுறைகளை படிக்கிறேன், சாத்திரங்களை படிச்சிருக்கிறேன். அதனால சொல்றேன், திருத்தமா பூர்த்திய தெளிவாக சொல்லுகிறேன். காதல் வேண்டும். காதல் தான் வீரம் வரும். வீரம் எப்படிப்பட்ட வீரம்? இங்க கல்லூரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பெரியவர் சொல்லுது, எரிபத்தராயிரம் ஒருத்தர் என்ன பண்ணாரு? எரிபத்தராயிரம் என்ன பண்ணாரு? ஞானியை வெட்டி சாத்திட்டாரு. ஞானி பகலை வெட்டுறாரு. வெட்டிட்டு அந்த இடத்துல கம்பீரமா நிற்கிறார். தப்பிச்சு ஓடுவான், அப்படியே மாட்டிக்கிட்டா போய் சொல்லுவான். ஆனா இவர் என்ன பண்றாரு? ஞானியும் கொண்டு யானை பகலையும் கொண்டு மறுவாயத்தை வைத்துக் கொண்டு அமைதியே நிற்கிறார். அரசன் வரான், தூரத்தில் வர கையில மறுவாயை வச்சிருக்கிறார். இவதான் குற்றவாளி, நம்ம கிட்ட சொல்லுவாங்க செய்தாலும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே வேகமா பௌத்தர் வரான். வந்து பார்த்தா அமைதியே நிற்கிறது. கொலை செய்தவனுடைய முகத்தில் அமைதி வராது. இது உண்மையான வீரம். எனவே அமைதி இருக்கிறது. என்ன அருமையான கருத்து! சங்கீதத்தினுடைய காதலும் வீரமும் இல்லை என்றால் எரிபத்தராயிரம் அடியார்கள் பிறந்திருக்கவே முடியாது. இந்த ஆய்வுலாம் நான் சொல்றேன். காதல் வேண்டும், இது தமிழர்களுடைய நெறி. வீரம் வேண்டும், தமிழர்களுடைய நெறி. இந்த ரெண்டு இருந்தாலும் ஞானம் பெற முடியும். காதல், வீரம், ஞானம், இதுதான் தமிழ், இதுதான் தமிழன் என்ற உண்மை. இந்த உண்மையைத்தான் சைவம் விரிவாக பேசுகிறது. எனவே அன்பர்கள் இந்த நூல்களை முற்றோதல் செய்வதோடு நிறுத்தாமல், எனவே எப்போ சொல்லிக்கிறேன்னா, இந்த மாவட்டத்தை யார் நடத்துறாங்கன்னா அனைத்து தெளிவோ போட்டிருக்கிறார். வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாசக முற்றோதல் குழுமம். அப்ப அவர்களுக்கு ஒரு புரிகிறது, முற்றோதல் பண்ணா மட்டும் போதாதுன்னு புரியும். அப்ப முற்றோதல் பண்ணுகின்றவர்கள் எதை முற்றோதல் செய்கிறார்களோ அவருடைய பொருளையும் ஆழமா உணர்ந்த கருத்து. இதுதான் பாராட்ட வேண்டியது. எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள், அவருக்கு ஆலோசனை சொல்கின்றவர்கள், மற்றவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன்.